நம்ம நினைக்கிறத விட நிறைய பேர் ஆண்டோர்கள் சான்றோர்கள் நிறைய பேர் நம்ம முன்னாடி படிச்சு வந்திருக்காங்க. அவங்ககிட்ட அந்த இன்டிமேஷனை கேதர் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த ஒமேகா ஈவென்ட்ஸ் JCI, அதாவது JCI என்ற ஒரு அமைப்பு சமுதாய பணியிலே மட்டும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதபடி மருத்துவ பணியிலும் கல்வி பணியிலும் நம்மோடு கரம் கோர்த்திருக்கிறார்கள். அந்த JCI அமைப்புக்கு ஒமேகா ஈவென்ட் சார்பாக இந்த இடத்திலே வந்திருக்கின்ற அருமையான மாணவ மாணவியர் சார்பாக அவர்களை ஊக்குவிக்க, அதாவது இந்த இடத்திற்கு வருவதற்கு காரணமாக இருந்த அருமையான பேரண்ட்ஸ், ஏன்னா அவங்க சப்போர்ட்டிவ் ரோலா இல்லைன்னு வச்சுங்களேன், அங்கெல்லாம் போய் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், பார்த்துக்கலாம், ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லாதபடி தன்னுடைய பிள்ளைக்கும் தான் பட்ட அந்த கஷ்டத்தை விட இனியும் கஷ்டம் படக்கூடாது, நல்ல ஒரு பொசிஷனை நல்ல ஒரு நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பேரண்ட்ஸ் அழைச்சி வந்திருக்காங்க. அந்த ஒமேகா ஈவென்ட் சார்பாக JCI சார்பாக உங்களின் சார்பாக வந்திருக்கின்ற பேரண்ட்ஸுக்கு முதலில் என்னுடைய நன்றியை உங்களுடைய கரவொலியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிற்பதற்கு, அதாவது இந்த நிலையை எட்டி பிடிப்பதற்கு காரணமா இருந்தது என்னுடைய பேரண்ட்ஸ். அதே போலதான் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கனவுகளை நனவாக்குவது யாருன்னா அந்தந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் தான். அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணாவே நம்முடைய நிலைகள் எங்கேயோ போயிடும். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெயின் லெசன் சொல்லுவாங்க. அதாவது அனுபவம் தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக இருக்கிறது. நம்முடைய தியரிட்டிக்கல் நாலேஜ் நம்ம எத்தனையோ விதத்தில் படிச்சிருப்போம். இப்போ பியூர் சயின்ஸ் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, பயாலஜி எல்லாமே ஈக்குவேஷன்ஸோட மெமரி பவரோட நிறைய விஷயங்களை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே போல் காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் இவங்கெல்லாம் மெமரி பவரோட. இப்போ அக்கௌண்டன்சிலாம் ஒரு சின்ன டேர்ம் தப்பாச்சுனாவே அந்த இது டோட்டலாகவே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நம்ம ஞாபக சக்தியோடு எல்லாவற்றையும் நாம் படிச்சிருக்கிறோம், அந்த அனுபவத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவத்தின் பாடம் தான் இந்த மல்லிகை அரங்கத்திலே இன்றைய நாளிலே 7/4/2024 நடக்கக்கூடிய இந்த அருமையான ஒமேகா ஈவென்ட்ஸுடைய கல்வி மேளா. உங்க பேரண்ட்ஸுக்கும் தெரியும், என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தெரியும். எங்களுடைய வாழ்க்கை அன்றைய நாட்களிலே பார்த்தீங்கன்னா, அதற்காக நான் 1947க்கு முன்னாடி சொல்ல முடியாது, சரி அவ்வளோ வயசானவங்க கிடையாது. ஒரு 1965லேருந்து 75 80 வரைக்கும் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஒவ்வொரு காலேஜையும் போய் பார்த்துக்கணும். ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இப்போ ஈரோடுல வெள்ளாளர் காலேஜ் இருக்கு, நந்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, ஈரோடு காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, எத்தனையோ கல்லூரிகள் இருக்கு. இந்த கல்லூரிகளை நம்ம தான் போய் ஒவ்வொரு கல்லூரியா பார்த்து அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கு, என்னென்ன கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்சஸ்னுடைய ரிசல்ட் ஓரியன்டேஷன், தேர்ச்சி விகிதம் எப்படி இருக்கு. அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு கல்லூரி அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாறுபடும். அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நல்ல நிலையில, அதாவது அவுட் ஆஃப் 600க்கு 550க்கு மேல எடுத்துக்கொள்ளக்கூடிய மார்க் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மேனேஜ்மெண்ட் சார்பாக ஒரு கன்செஷன் கொடுப்பாங்க. அந்த கன்செஷன் எப்படி கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் செக்டார்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த கேட்டகரி வைஸா SC, BC, MBC, OC, FC கேட்டகரி, BCM கேட்டகரி வைஸா மைனாரிட்டி முதல் கொண்டு எல்லாருக்குமே அந்த கம்யூனிட்டி ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அந்த ஸ்காலர்ஷிப், ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஊக்கத்தொகை, இது எல்லாம் பேங்க் லோன் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு கல்லூரியில சென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மினிமம் 4லிருந்து 5 மணி நேரம் ஆயிரும். ஆகுங்களா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனுடைய பிஸி ஷெட்யூல்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகி போறது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு 75 80 ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆகிறது மினிமம் ஒரு ½ அன் ஹவர்ல நடந்துரும். இந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்கன்வீனியன்ட் இருக்காது, இவ்வளோ பிஸி ஷெட்யூல்டு இருக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாமே எவ்ரிதிங் தலைகீழா போச்சு, எல்லாமே பிஸி ஷெட்யூல்டு தான், ஃபாஸ்ட் வேர்ல்டு தான். ஸோ அப்படிப்பட்டதான இந்த நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு கல்லூரியை போய் பார்ப்பதற்கு மினிமம் 4 to 5 hours. கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ் நீங்க பாக்குறீங்க, பேரண்ட்ஸோட பாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த காலேஜினுடைய எல்லா தன்மைகளையும் 11 மணிக்கு காலேஜில் என்டர் ஆனோன்னு 11:01க்கு நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஈரோட்டில இருந்து வந்திருக்க மாலதி வாங்க, எந்த காலேஜில் என்ன கோர்ஸ் வேணும், என்ன படிப்பு வேணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய வேலையை முடிச்சு 12:30 அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. 12:30க்கு கூப்பிட்டு எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்றதுக்குள்ள லஞ்ச் ஹார்ஸ் ஆயிரும். மீண்டும் 2:30க்கு ஆரம்பிச்சு 3:30க்கு முடிச்சுட்டு ஒரு முழு மன நிறைவு இல்லாம இந்த விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சிட்டு காலேஜினுடைய என்ட்ரன்ஸ்ல நம்ம கடந்து வந்துட்டு இருப்போம்.
நம்ம போன நோக்கம் வந்து இந்த காலேஜில் எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னுடைய பேரண்ட்ஸோட போயிருக்கேன், ஒரு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் வெளியே வந்தால் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு, என்னுடன் பழகுகின்றவர்களுக்கு நான் செல்ஃபோன் மூலமாக நேரடியாக பார்க்கும்போது எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு, இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு மூலமாக நான் இந்த இன்டிமேஷனை பாஸ் பண்ணுவேன். அந்த நிலைகள் மாதிரி நமக்கே இன்டிமேஷன் கேதர் ஆகலை. நம்மளே கேட்க வந்த விஷயத்தை அவங்க பண்ணக்கூடிய அறிகுறியில், இந்த கல்லூரியில் அவங்க உள்ள போய் உட்கார்ந்தன உங்களை மட்டும் பார்க்க மாட்டாங்க. 10-15 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் அவங்களுக்கு முக்கியம் தான். ஈச் அண்ட் எவரி ஸ்டூடெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸுங்கிற விட அவங்க அறிகுறி பண்றதுனால நம்ம சொல்லாம கேட்காம வெளியே வந்திருப்போம். எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டுதான் கடந்த 12 வருடங்களாக, லாஸ்ட் 12 இயர்ஸ், 12 வருடங்களாக, குறிஞ்சி வந்து 12 இயர்ஸுக்கு ஒரு டைம், 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கும். ஆனா ஒமேகா ஈவென்ட்ஸ்னுடைய பூக்கள், கல்வி என்ற பூவும் மருத்துவம் என்ற பூவும் ஒவ்வொரு வருடமும் இந்த அகாடமிக் இயர்ல பூத்துக்கொண்டே இருக்கிறது. அது 12 இடங்கள்ங்கிறது 15 இடமா மாறி போச்சு. நீலகிரி முடிச்சு, கரூர் முடிச்சு, மேட்டூர் முடிச்சு, இப்போ இன்னைக்கு ஈரோடு, நேத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய வியாழக்கிழமை குன்னூர், சனிக்கிழமை தாராபுரம், ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர்னு சொல்லி பல இடங்களிலே பயணித்து கொண்டிருக்கிறது. இது ரொம்ப கஷ்டங்க. இந்த ப்ரோக்ராமை நம்ம அரேஞ்ச் பண்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய சில ப்ரிகாஷன்ஸ் மெத்தட், எலெக்ஷனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை கேதர் பண்றதுங்கிறது வெரி வெரி டஃப் சிச்சுவேஷன், ரொம்ப கஷ்டம். இந்த விஷயத்தை ஆரம்பிக்கணும், 7ஆம் தேதி ஆரம்பிக்கணும்னா 5ஆம் தேதி இந்த விஷயத்தை நம்ம செய்ய மாட்டோம். மினிமம் 3 to 4 months ஒரு நல்ல செலிபிரிட்டிஸ், அருமையான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை அழைக்கணும், நல்ல நல்ல கல்லூரிகளை நாம் வரவழைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்க ஹீரோயினா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வர வைக்கணும். உங்களுக்கு அந்த மீடியா கம்யூனிகேஷன்ஸ், அந்த தொடர்பு சாதனங்களின் மூலமாக, ஏன்னா அந்த தொடர்பு கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில் பண்ணுங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை லாஸ்ட் 90 days, 30 நாட்களுக்கு முன்பதாக அல்ல, 3 மாதங்களுக்கு முன்பதாகவே இதை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய விளைவு, அதற்கு கிடைத்த ரிசல்ட் தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சோ இங்க உள்ள போகும்போது ஒரு காலேஜ் மட்டும் இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு இடத்துக்கு போறேன்னு வச்சுங்களேன், எல்லா கலவைகள் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க, ஆல் ஸ்பெஷாலிட்டி அண்டர் ஒன் ரூஃப். ஆல் ஸ்பெஷாலிட்டி அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னா என்னங்க? ஒரு கூரையின் கீழே எல்லா விஷயத்தையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா விஷயத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வந்திருக்காங்க. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி பாட்னி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஏ எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, சிவிக்ஸ், இன்னும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், தமிழ், இங்கிலீஷ், பலவிதமான சோசியல் சயின்ஸ், எத்தனையோ காலேஜஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பயன்படுத்திக்கிறோம். பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க பாராமெடிக்கல் கோர்சஸ் போனீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆஃப்டர் கோவிட்டுக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் கோர்சஸ் உடைய வேல்யூஷன்ஸ் எல்லாம் நம்மை கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு, வானளாவிய அளவிற்கு உயரமாக வளர்ந்திருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங், டிப்ளமோ நர்சிங் ஜிஎன்எம், அதே போல பேச்சுலர் ஆஃப் பார்மசி பிஃபார்ம், அடுத்தது டிப்ளமோ இன் பார்மசி டிஃபார்ம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய நம்ம பிள்ளைகள் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஃபார்ம் டி, டாக்டரேட் ஆஃப் பார்மசி, 6 years கோர்ஸ். அப்புறம் பிபிடி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், துணை சுகாதார படிப்புகள். அதுல பாத்தீங்கன்னா பிஎஸ்சி ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி, அறுவை சிகிச்சை மற்றும் மயக்கவியல் துறை, பிஎஸ்சி பிசிஷியன் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி பொது மருத்துவம். மூணாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய ஃபேமிலியிலும் சரி, நம்முடைய சமுதாயத்திலும் சரி, டயபெட்டிக் இல்லாத ஆட்களை பார்க்கறது ரொம்ப அரிது. சரிங்களா? சுவர் இருந்தா தான் சித்திரம் அப்படிங்கிறத போல இன்னைக்கு சுவரும் இருக்கு, சித்திரமும் இருக்கு. ஸோ டயபெட்டிக் நம்ம ஃபேமிலியிலே ஒரு 10 பேர் இருந்துட்டாங்கன்னா 2 பேர் அதில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த 2 பேர்த்துல கார்டியோ கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க ஆஃப்டர் 45 இயர்ஸ்க்கு மேல கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ இது காலத்தின் கட்டாயம். நமக்கு இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள், அந்த ஸ்ட்ரெஸ்னஸ், மன அழுத்தம், நம்முடைய பரம்பரை ஜெனட்டிக் மூலமா, ஜெனரேஷன்ஸ் மூலமா வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்னால இதெல்லாம் தவிர்க்க முடியாது, அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ இந்த பிஎஸ்சி கார்டியாலஜி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி, இந்த சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, கலர் டாப்லர் ஸ்கேனு, இப்படி ஸ்கேன் சம்பந்தமா தெரிஞ்சுக்கக்கூடிய ரேடியாலஜி. டயாலிசிஸ், சிறுநீரகவியல் துறை. இப்போ நான் சொன்னேன், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒரு நாளைக்கு இட்லி காலைல 4, சாயந்தரம் சப்பாத்தி 3, 4 3 7, மத்தியானம் வந்து ஒரு அரை கப்பு சாப்பாடு. ஆனா அவங்க எடுத்துக்க கொள்ளக்கூடிய மாத்திரைகள், டேப்லெட்ஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 15 to 20 டேப்லெட்ஸ் இருக்கும் பர் டே. ஒரு நாளைக்கு 20 டேப்லெட்னா 30 நாளைக்கு 600,
12 மாசத்துக்கு 7200 டேப்லெட்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க. இது பயப்படுத்துறதுக்காக சொல்லப்பா. 7200 டேப்லெட்ஸ் கழிவுகள் எங்க நம்ம போய் தங்கும்? நம்முடைய சிறுநீரக பாதையில தங்கும். அது டயாலிசிஸா மாறி அந்த கோர்ஸோட வேல்யூஷன் அப்பதான் தெரியும். ஆக்குபேஷனல் தெரப்பி, இன்னைக்கு இந்த ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் சொல்லுவாங்க, முடக்குவாதம். ஒரு 45 இயர்ஸ்க்கு மேல போச்சுனாவே அந்த கை காலில் பார்த்தீங்கன்னா கை திடீர்னு மடங்காம போயிடும், கால் திடீர்னு ஒரு விரைப்பு தன்மையை அடைந்து விடும். இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு இருக்கக்கூடிய ருமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ். எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி, இந்த ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல எல்லாமே ஃபாஸ்டா போகணுங்கிறதுக்காக விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு, இது பெண்களை விட நம்முடைய பசங்க அதிகமா எடுத்து படிக்கிறாங்க. மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, எல்லா விஷயத்துக்கும் நான் சொன்ன எல்லா கோர்சஸுக்கும் ரத்தம் என்பது அந்த லேப்ல போய் டெஸ்ட் பண்ணுங்கிறது முக்கியம். அப்பதான் அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு தெரியும். ஸோ இந்த மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, இந்த எல்லா கோர்ஸுமே டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ரெகக்னைஸ்ட் வாங்கின கோர்ஸ். இந்த கல்லூரிகளும் வந்திருக்கிறார்கள். சரிங்களா? இந்த கல்லூரியை சேர்ந்தவர்களும் வந்திருக்கிறார்கள். நர்சிங், பார்மசி, பிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அலைட் ஹெல்த் சயின்சஸ் ஒரு 8 கோர்ஸ் சொன்னேன். இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லணும்னா போர் அடிச்சு போயிடும். அதனால ஷார்ட்டா சொல்றேன். ஷார்ட்டாவே இவ்வளவு தூரமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இதுக்கு மேல ஷார்ட் பண்ணா புரியாது. ஸோ இந்த எல்லா கோர்சஸுக்குரிய காலேஜுக்காரங்களும் வந்திருக்காங்க, பயன்படுத்திக்கங்க. அடுத்தது என்ஜினியரிங் செக்டார். என்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா பொறியியல் துறை, அது பார்த்தீங்கன்னா ஆரம்ப நாட்களில் 2014 இருந்தவருடைய வளர்ச்சி 2017 இருந்துச்சு. 2017 இருந்தது, 18 கம்மி, 19-20 மிக கம்மி. பட் இப்போ பீக்கா போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா சிவில் என்ஜினியரிங் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சிவில் என்ஜினியரிங் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் ஆஃப் சிவில்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கு. கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கு, பிரைவேட் செக்டார்ல இருக்கு, நான் கவர்மெண்ட் செக்டார்லயும் இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சிவில் இன்ஜினியரிங். அது பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தினுடைய 4 வீலர்ஸ் 2 வீலர்ஸ்னுடைய பெருக்கத்தின் காரணமாக, இந்த மொபைல் வாகனத்தினுடைய பெருக்கத்தின் காரணமாக, டிரான்ஸ்போர்ட்டேஷனுடைய காரணத்தினாக இந்த ஆட்டோமொபைலுடைய வளர்ச்சி தன்னிகரில்லாத வளர்ச்சி ஆகுது. ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். அது பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு முழு பங்கை நமக்கு வகித்து கொண்டிருக்கிறது. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு ஸ்லீப்பிங் ஹார்ஸுக்கு நம்ம பெட்டுக்கு போற வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் நம்ம அதை விட்டா கூட நம்ம அது விடுற மாதிரி இல்லை. அந்த அளவுக்கு நம்மோட பின்னி பிணைந்திருக்கக்கூடிய ஒரு படிப்பு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நவடேஸ் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெக்கட்ரானிக்ஸ் ஒரு கோர்ஸ் நல்லா இருக்கு, அந்த அருமையான கோர்ஸ். மெக்கானிக்கலும் எலக்ட்ரானிக்ஸும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் மெக்கட்ரானிக்ஸ். ஒரே ஒரு விஷயம், நல்ல யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி நல்ல காலேஜா சூஸ் பண்ணி படிக்கணும். ஏதோ ஒரு காலேஜ், இங்க இருக்கக்கூடிய எல்லா காலேஜும் ஸ்பெஷாலிட்டி காலேஜ் தான், பயமே வேண்டாம். அப்படிப்பட்ட காலேஜஸ் தான் நாங்கள் அழைச்சிட்டு வருவோம். அதற்காக மற்ற வெளியில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் மோசம், தரம் தாழ்ந்தவை என்று நான் சொல்ல மாட்டேன். கல்லூரிகள் படிப்பு என்றால் எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் நல்ல கண்ணோட்டத்தில் தான் சொல்லி கொடுக்குறாங்க. பட் இந்த இடத்துக்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு 50 பேருக்கு, அடுத்த வருடத்தில் அடுத்த ஒரு 50 பேர், இப்படித்தான் நம்ம கொடுக்க முடியுமே தவிர யாரையுமே குறைப்படுத்தி சொல்ல முடியாது. ஸோ ஒரு மெக்கட்ரானிக்ஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த மெயின் கான்செப்ட் இன் யுவர் லைஃப். பிகாஸ் ஆஃப் இன்னைக்கு எல்லாமே நம்முடைய காலத்தின் கைக்குள்ள இருக்கிறதுனால இந்த 2 ஃபீல்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி படிச்சுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மல்லிகை அரங்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு வழியை மட்டும்தான் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு வழியில டிராபிக்னு வச்சுக்கீங்களேன், அந்த டிராபிக் கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மல்லிகை அரங்கத்துக்கு நான் வந்து சேர முடியும். ஆனால் இந்த மல்லிகை அரங்கத்திற்கு நான் 2-3 வழியை நான் தெரிஞ்சு வச்சிருந்தேன்னு வச்சுங்களேன், வே ஆஃப் அப்ரோச், பல விதங்களிலே என்னுடைய அப்ரோச்சை பயன்படுத்தி நான் என்னுடைய இடத்திற்கு குறித்த நேரத்திற்குள் வந்து சேர்ந்து கொள்வேன். இந்த காம்படிஷன் வேர்ல்ட், போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்துல பல வழிகளை நம்முடைய மாணவ மாணவியர் கற்றுக்கொள்ள வேண்டும். 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டீங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். பேரண்ட்ஸும் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. அந்தந்த பிள்ளைகளுடைய திறமைக்கு தகுந்தவாறு ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப்னு சொல்லி எடுத்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சோ இனி வரக்கூடிய ஸ்டேஜ் மெமரி பவரை விட டெக்னிக்கல் நாலேஜ் நிறைய இருக்கணும். இன்ஜினியரிங்கும் சரி, பாராமெடிக்கல் கோர்சஸும் சரி, டெக்னிக்கல் நாலேஜ் இஸ் வெரி வெரி எசென்சியல். ஸோ அதை நீங்க இந்த நாள்ல இருந்தே உருவாக்கி கொள்ளுங்கள். இத்தனை நாள் ஒருவேளை டெக்னிக்கல் நாலேஜை நீங்க கத்துக்கலையோ அல்லது பெற்றுக்கொள்ளவில்லையோ, அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லையோ, கடவுளா பார்த்து இன்னைக்கு அந்த வாய்ப்புகளை ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு பிள்ளையுடைய பெற்றோருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ எல்லா விஷயங்களையும் இந்த இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங், அதாவது இந்த கப்பல் சம்பந்தமாக துறைமுகத்துல போய் அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டை பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். 6 மாசம் வீடு, 6 மாசம்
காடு நினைச்சிட வேண்டாம், 6 மாசம் கடல் பகுதியில் நம்ம பணியாற்றக்கூடிய ஒரு பதிப்பு மரைன் என்ஜினியரிங். அது பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ஜினியரிங் செக்டர்ல வரக்கூடியது. சிவில், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் மற்ற ஒரு கோர்ஸ் மரைன் இன்ஜினியரிங். இது எல்லாமே என்ஜினியரிங் செக்டர்ல வந்துருது. அது மட்டுமல்லாமல் இன்று இந்த விஷயத்தை நாம் பேசிக் கொண்டிருக்கிறது கடைசியில் இருக்கக்கூடிய 4வது லாஸ்ட் இருக்கக்கூடிய சுகுமாருக்கு கேக்குது அப்படின்னா என்ன காரணம்? இந்த ஒலி வாங்கியை விட இந்த மீடியா கம்யூனிகேஷன்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூளை முடுக்குகளிலே நடைபெறுகின்ற செய்திகள் சர்வதேச அளவிலும் சரி, தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி, எந்த இடத்துல ஒரு விஷயங்கள் நடக்கிறது என்றால் கண்ணமைக்கும் நேரத்தில் நாம் இந்த விஷயத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதுக்கு என்ன காரணங்க? மீடியா இஸ் த மெயின் பேக்போன் ஆஃப் அவர் கன்சர்ன். நம்முடைய நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கை முறைகளிலே இந்த மீடியாங்கிறது முக்கியம். அதுக்குரிய கோர்ஸ் தான் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த டெலிவிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜகோபாலுடன் கண்ணன். இது என்ன தெரியுங்களா? சும்மா அவங்க எக்ஸ்பீரியன்ஸோட வரல. இந்த கோர்ஸை படிச்சுட்டு அந்த துறையிலே கை தேர்ந்தவர்கள் தான் இந்த கோர்ஸுக்கு போக முடியும். ஸோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன், அனிமேஷன் முதல்ல ஆரம்ப நாட்கள்ல கேரளா பகுதியில் இந்த கிராபிக்ஸ் சொல்லுவாங்க. சில விஷயத்தை முதன்மைப்படுத்துகிறது, அதாவது பிரையாரிட்டி கொடுப்பது அப்படிங்கிறது தான் கிராபிக்ஸ். இந்த கிராபிக்ஸ் உடைய படிப்பு அனிமேஷன். இதையும் நம்ம பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகள் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனுடைய வேல்யூஷன்ஸும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த விஷுவல் கம்யூனிகேஷன் அண்ட் அனிமேஷன் இட்ஸ் a very very important course. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். 12th நல்ல மார்க் எடுக்க போறோம். மே 22ஆம் தேதி நம்முடைய லைஃப்ல அது ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்க போது. ஹைலி மார்க் ஸ்கோர் பண்ணி நம்முடைய லைஃப் செட்டில்மெண்ட் ஆக போகுது. அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஸோ நீட் ஜேஇஇ நான் படிச்சுக்கணும், அதுக்கு சில விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கணும். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை நான் அட்டன் பண்றதுன்னா எனக்கு சில நடைமுறைகளை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒமேகா ஈவென்ட்ஸ் விட்டு வைக்கல. அதுக்குரிய ஸ்டால்ஸையும் நம்ம அழைச்சிட்டு வந்திருக்கோம். அந்த விஷயத்தையும் நீங்க கத்துக்குங்க. இந்த ஜேஇ எப்படி அட்டன் பண்றது, நீட் கோர்ஸ் எப்படி நம்ம அட்டன் பண்றது, கிளாஸஸ் எப்படி ரன் ஆகுது, எந்தெந்த கோர்சஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மார்க் நான் எப்படி ஸ்கோர் பண்றேன், ஏன்னா நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குங்க. ஸோ இதை நான் என்ன தக்க வச்சுக்கணும். இந்த விஷயத்தை கைதேர்ந்த வல்லுநர்கள் வந்திருக்காங்க, அவங்களையும் நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், பிஇ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங். அடுத்தது பாத்தீங்கன்னா பிஇ பெட்ரோலியம் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ் உடைய வேல்யூஷன்ஸ் பத்தி நிறைய பேருக்கு தெரியல. பெட்ரோலியத்தை படிச்சு பங்க்ல ஒர்க் பண்றதான்னு கேட்பாங்க. இல்லைங்க, அசாம் திக் பாயில நம்முடைய பெட்ரோல் தயாரிக்கக்கூடிய அந்த தமிழகத்திலும் சரி, இந்தியாவிலும் சரி அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்களில நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த பிஇ பெட்ரோலியம் இன்ஜினியரிங் முடிச்ச பிள்ளைகள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இது எவ்வளவு பெருமை தெரியுங்களா? நார்த் இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் வந்தாலும், சவுத் இந்தியன்ஸ் எவ்வளவு பேர் வந்தாலும், நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த, அதுவும் தென் மாவட்டங்களில் இருக்கின்ற நம்முடைய கோவை, ஈரோடு, நீலகிரி, திருப்பூர், சேலம் போன்ற இந்த பகுதியில் இருக்கின்ற பிள்ளைகள் தான் அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய பணிகளை திறம்பட ஆற்றி கொண்டு வருகிறார்கள். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெருமை. இதுல இன்னொரு பெருமை என்று சொல்வதை விட அதை நான் ஒரு பொலைட்டான ஒரு விஷயமா சொல்றேன். 2022ஆம் வருடம் ஈரோடு மல்லிகை அரங்கத்திலே நடைபெற்ற ஒமேகா ஈவென்ட்ஸ் உடைய கல்வி விழாவிலே உங்களை போல ஒரு 6-7 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அந்த 6-7 பிள்ளைகளும் இந்த பேச்சை பேசி முடிச்சு ஸ்டால்ல என்ன பார்க்கும்போது சில விஷயங்களை கேள்விப்பட்டு கேட்டு இன்று அவர்கள் வரக்கூடிய 6 months, அதாவது 2024 6 monthsக்குள்ள பிஎஸ்சி கார்டியாலஜி முடிச்சு பின்லாந்து அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. எந்த இடத்தை சேர்ந்தவர்கள் என்றால் ஈரோடு பகுதியில் இருக்கின்ற மூலப்பாளையம் என்ற பகுதியை சேர்ந்த அந்த பிள்ளை பேரு சங்கீதான்னு ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு எனக்கு மனசுல இருக்கு, ஒருவேளை பேசி முடிக்கிறதுக்குள்ள ஞாபகம் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ பின்லாந்துங்கிற இடத்துக்கு அவங்க ஒரு 1250 பெட்டட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல தங்களை இணைச்சுக்க போறாங்க. இது ஒமேகா ஈவென்ட்ஸுக்கு கிடைச்ச பெருமையோ, அல்லது எங்களுக்கு கிடைச்ச பெருமையோ, அல்லது என்னை போன்ற தனிப்பட்ட மனிதனுக்கு கிடைச்ச பெருமையோ கிடையாது. படைத்த கடவுளுக்கு கிடைத்த பெருமை, அந்த பிள்ளையுடைய பெற்றோருக்கு கிடைத்த பெருமை, அந்த பிள்ளையை வழிநடத்தின பள்ளிக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் கிடைத்த பெருமை. நாளைக்கு டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் அந்த 1250 பெட்டட் ஹாஸ்பிட்டலுக்கு கிடைத்த பெருமை, சமுதாயத்திற்கு கிடைத்த பெருமை, அதனுடைய எதிர்காலத்திற்கு கிடைத்த பெருமை. இந்த பெருமைகளை அந்த பிள்ளை சங்கீதாவுக்கு மட்டும்தான் நம்ம சேர்த்தணும்.
மற்ற எந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கும் அந்த பெருமையை சேர்த்துவிட நான் தயாராக இல்லை. அதற்கு நான் உறுதுணையாக இருக்க மாட்டேன். காரணம் என்றால் அந்த பிள்ளையை தான் முயற்சி பண்ணுச்சு. இன்னும் கொஞ்சம் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் சேர்த்திருக்கலாமே. சொல்றது ஈஸி, சேர்த்திருக்கலாமே, பண்ணிருக்கலாமே ஆமேங்கிறதுல ஈஸி. நான் பண்ணிருக்க முடியும், சேர்த்திருக்க முடியும் என்பதை மனதில் வைத்து அந்த ஹார்ட் ஒர்க் கொடுக்கிறது என் அருமை பிள்ளைகள் தான். என்னுடைய அருமை மகனும் மகளுமா இருக்கின்ற அருமை ஸ்டூடெண்ட்ஸ் தான். எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க இந்த 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது. பிசிக்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் இந்த டைம் எவ்வளவு டஃபா இருந்தது. அதையும் அவங்க படிச்சு இன்னைக்கு ஹை மார்க் எடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா இது பிள்ளைகளுக்கு கிடைத்த பெருமை. உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகள் நமக்கு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு. கிட்டத்தட்ட 25 நிமிஷமா பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எண்ணங்கள் அதை நான் கண்டுபிடிக்க முடியாது. பட் சிதறாதபடி நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உண்மையாகவே என்னுடைய நன்றியை நான் உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன். ஏனென்றால் ஒரு 5 நிமிஷம் பேசணுன்னே அவங்களுடைய அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய மென்டல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறி போயிடும், கம்ப்ளீட்டா மாறி போயிடும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படி இருக்கு. ஆனா என்னுடைய அருமை பிள்ளைகள், என்னுடைய மகளா இருக்கிற எல்லா பிள்ளைகளும், நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வந்துருவாங்க. ஸோ எல்லாரையும் என்னுடைய மனதிலே நிறுத்தி, மனதிலே ஓரத்தில் நிறுத்தல, மனதினுடைய எண்ணத்திலே ஆழத்திலே நிறுத்தி ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய எண்ணம் சிதறாம நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல நான் சொல்ல எல்லா வார்த்தைகளும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது, எந்த கண்டிப்பும் கிடையாது. எனக்கு தெரியாத சில விஷயங்கள் இந்த இடத்துல அனுபவத்தை அதிகமாக பெற்றுக் கொண்டிருக்கின்ற என்னுடைய தாய் தகப்பன்களுக்கு தெரியும். சோ எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஷேர் பண்ணக்கூடியத ஒரு 0.% ஒரு கடுகளவு சதவிகிதத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை விட நீங்கள் சிறந்தவர்களாக வளர்ந்து விடுவீர்கள். நான் வளர்ந்த வளர்ச்சியை விட நான் ஒரு 70% வளர்ந்திருக்கேன்னா நீங்க 100% வளரும். 99 என்று சொன்னால் தப்பு. 100% வளர்ந்துருவீங்க. நான் கற்றுக்கொண்ட பாடத்தில் ஒரு % நீங்க கத்துக்கிட்டா போதும். சோ இந்த ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வர போறாங்க. யார் வருவாங்கிறது உங்களுக்கு தெரியும், தெரியலீங்களா? சரிங்களா? யார் வருவாங்க, எந்த அளவிற்கு கல்விக்காக அவர்கள் வழியை காட்டியிருக்கின்றார்கள் என்று தெரியும். சோ அவர்களையும் நாம் இன்முகத்தோடு வரவேற்கிறோம். அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்டாலை முடிச்சுட்டு நான் கடைசியில சில விஷயங்களை சொல்லும் போது நீங்க கேட்டுக்குங்க. எனக்கு 25 நிமிடம் வாய்ப்புகளை வழங்கின ஒமேகா ஈவென்ட்ஸ் கல்வி சேவையிலே மகத்தான சேவையை தமிழகத்தின் பல பகுதியிலே செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் எங்களோடு கரம் கோர்த்திருக்கின்ற JCI அமைப்பு. JCI நான் ஆரம்ப நாட்கள்ல அவங்கள பல விதங்களில யோசிப்பேன், கேம்ப் மற்ற சமுதாய பணிகள். பட் இன்று கல்வி பணியிலும் கரம் கோர்த்திருக்கிறார்கள். உள்ளபடியே JCI உடைய பிரசிடென்ட் பேர் தெரியலைங்க, மனதிலே நினைத்துக் கொள்கின்றேன். JCI செக்ரட்டரி மனதிலே நினைத்துக் கொள்கின்றேன். JCI ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ், நீங்க போட்ட விதைகள் தான் இந்த இடத்திலே முளைக்க போகிறது. நீங்கள் போட்ட அந்த விதைகள் தான் முளைப்பாக முளைத்து ஆல மரங்களாக விடுதுகளாக கனி கொடுக்க போகிறது. அது இலைகள் மட்டுமல்ல, தழைக்க போகிறது என்று சொன்னால் முகையாகாது. சோ உங்களின் சார்பாக, இங்க இருக்கின்ற என்னோட அருமையான பெற்றோர்கள் சார்பாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் நான் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது உங்களோடு வந்து இணைந்து கொள்கின்றேன். தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஈரோடு. வணக்கம் ஈரோடு. ஏன் காமனா ஈரோடுன்னு சொல்லிட்டேன்னா ஒவ்வொருத்தரோட பெயரையும் நான் பதிவு பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒமேகா ஈவெண்ட்டுக்கு நான் ஒரு தேங்க் பண்ணணும், உங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணணும். ஏன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து யாரும் எடுத்து சொல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லாத இருந்தது. ஸோ ஒவ்வொருத்தரும் எஜுகேஷனை தேட வேண்டிய சிச்சுவேஷன்ல இருந்தது. அன்னைக்கு வந்து இந்த எக்ஸ்போ ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு சக்சஸ் அப்படிங்கிற லெவல்ல இருந்தது. பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல எல்லாமே டிஜிட்டல் மயம், நம்ம போன்லயே எல்லாமே கையிலேயே இருக்கு. ஸோ அப்படி இருந்தும் பிராக்டிக்கலா ஒரு சில விஷயத்தை நம்ம கண்டிப்பா சர்ச் பண்ணி அதுக்குண்டான தேவைகளை நம்ம பூர்த்தி செய்து எதுக்காக இந்த விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கிறத கிளாரிட்டியோட செய்யணும் அப்படிங்கிற உங்க எல்லாருக்குமே இங்க வந்திருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்களே ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ஒரே வேர்டு சக்சஸ் 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 பாங்க. சக்சஸ்க்கு முன்னாடி ஹிஸ்டரின்னு ஒன்று இருக்கு.
அந்த ஹிஸ்ட்ரி, அதாவது பொதுவாகவே நீட் அண்ட் ஜேஇன்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நிறைய காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா வந்து நிறைய பேர் பயப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதை பற்றியான ஹிஸ்ட்ரி தெரியறதில்ல, ஏன் செய்யறோன்னு தெரியறதில்ல. ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம், ஐ எம் நாட் மென்ஷனிங் இன் டு தி நீட் அண்ட் ஜேஇ எனி திங் அட் ஆல். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படின்னாவே ஒரு பயம். ஸோ ஏன் அந்த பயம் வந்தது அப்படின்னா காம்படேட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளுங்க, அகாடமிக் கம் நாலேஜ், இது ரெண்டும் சேர்ந்தாதான் சக்ஸஸ் ஆகும். பட் நம்ம இருக்கிற இந்த ஹரிபரியான ஒரு லைஃப்ல நாலேஜ் அப்படிங்கிற விஷயத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியல. ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் கண்டென்ட்டுக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறோம், அதனால அந்த பாத் சரியான போகுதா போகலையாங்கிறது இங்க கண்டுபிடிக்க முடியறதில்ல. ஸோ அதுக்காக தான் பேசிக்கா நான் காம்படேட்டிவ் எக்ஸாம், ஏன்னா எனக்கு ரொம்ப ஷார்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்கிட்ட கொடுத்துருக்கிற டாபிக் இட்ஸ் அ பிக் ஒன். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஈவன் மெடிக்கல் அண்ட் என்ஜினியரிங்க்குன்னான எத்தனை கட் ஆஃப் இருக்கு, எவ்வளோ கல்லூரிகள் இருக்கு, நீட் படித்தா என்னென்ன துறைகள் படிக்கலாம், நீட் படிக்கல எனக்கு மருத்துவத்துறை இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் நீட் எனக்கு படிக்கல சார், நான் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ஒரு நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் சென்டருங்கிறதுனால நான் அதை பற்றி மட்டும் பேச இங்கே விரும்பல. காமனாக ஃபோரமில் இருக்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கண்டென்ட் கொடுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 10 minutes, பிகாஸ் சார் வந்து அவர் சீஃப் கெஸ்ட் சைலேந்திர பாபு சார் வந்துட்டு ஆன் தி வே வித்தின் 10 minutesல அவர் ரீச் ஆகிடுவார். ஸோ அதுக்குள்ள அந்த ஷார்ட் பீரியடில் நான் என்ன கண்டென்ட் கொடுக்க முடியுமோ அந்த விஷயத்தை மட்டும் நான் கொடுக்குறேன். இன்னொரு வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பாக ஜேஇ அண்ட் நீட் பற்றியான ஒரு கிளியர் அப்டேட் பற்றி நான் கொடுக்குறேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்மளுடைய வாரி மெடிக்கல் அகாடமிங்கிற யூடியூப் சேனலில் எல்லாமே கொடுத்துருக்கேன், வேணா நீங்கள் போய் கோத்ரூ பண்ணிக்கலாம். சிம்பிள் சார். அடுத்தது என்ன, இந்த டாபிக் தான் இப்போதைக்கு வந்து இப்போ இருக்கிற இங்கே இருக்கிற எல்லாத்தோட மனதிலும் என்ன கோர்ஸ் எடுத்தால் நல்லா இருக்கும், எந்த துறைகள் எடுத்தால் நல்லா இருக்கும். ஒருத்தர் என்ஜினியரிங்கிறாங்க, ஒருத்தர் ஆர்ட்ஸுங்கிறாங்க, ஒருத்தர் மெடிக்கலுங்கிறாங்க, போட்டு ஒரு கன்ஃபியூஷன்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த நேரத்தில் டெக்னாலஜி கோர்சஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. உண்மையிலே டெக்னாலஜி கோர்சஸ் டெவலப் ஆயிருக்கா இல்லையா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அப்படிங்கன்னு இருக்கும். சிம்பிளாக ஒரு லாஜிக் மட்டும் சொல்லி கொடுத்துட்றோமா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு சிம்பிளான ஒரு செலெக்ஷன் கிரிட்டீரியா அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா. இதுக்கு முன்னாடி நீங்கள் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் எதிர் வீட்டுக்கார் வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சிட்டாரு, உடனே 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டாங்க, அதனால நான் இன்ஜினியரிங் போகாத. ரிலேட்டிவ்ல ஒருத்தர் மெடிக்கல் படிச்சிட்டாரு, நீட் படிச்சு 650 மார்க் போயிருக்காங்க, அவங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருச்சு, போகாத. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் படிச்சாரு, பட் வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் குரூப் எக்ஸாம் எழுதிட்டு அவரு ஒரு நல்ல கவர்மெண்ட் பொசிஷன்ல இருக்காரு, அதுக்காக நான் போறேன், போகாம. அடுத்தவங்களோட கேள்விக்கு நீங்க ஆன்சர் எழுதாதீங்க. இட்ஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட் அண்ட் அட்வைஸ். சார் செலெக்ஷன் கிரைட்டீரியாங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்த கேட்டகரி வேற சார், இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கேட்டகரி வேற. நீங்க பொதுவாகவே உங்களோட செலெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பெருசா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட வேண்டாம். 4 சப்ஜெக்ட், நான் இந்த 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கண்டென்ட் தான் சொல்ல முடியும். 4 சப்ஜெக்ட்குள்ள தான் இதுல இருக்கிற எல்லா கோர்ஸும் கவர் ஆயிடும் சார். ஒன்று மெடிக்கல், நோட் பண்ணிக்கோ மெடிக்கல். இந்த மெடிக்கல்ல வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ்னு 2 இருக்கு சார். ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ்ல சர்வீஸ் எடுத்துட்டீங்கன்னா எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, நேச்சுரோபதி, யுனானி, இது எல்லாமே டாக்டர் துறைகள். சர்வீஸ் பார்க்கலாம், மருத்துவம் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது ரீசெண்டா ஒரு 4 வருடத்திற்கு முன்னாடி டாக்டர் அசிஸ்டன்ட் கோர்சஸ், ஐ மீன் ஹெல்த் அலைட் கோர்சஸ் அப்படிமாங்க, ஒரு 26 துறைகள் வந்தது. இதுவுமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் சார். ஸோ பிஎஸ்சி கார்டியோ கேர் டெக்னாலஜி, பிஎஸ்சி அனஸ்தீசியா, ரேடியாலஜி, எம்எல்டி, இந்த மாதிரி வந்து துறைகள் வந்தது. இது எல்லாமே மெடிக்கல் துறை தான் சார். இந்த மெடிக்கல், இந்த சர்வீஸ்னு எடுத்துட்டீங்கன்னா இதுல இருக்கிற இந்த துறைகள் எல்லாமே சர்வீசஸ் ஆகும் சார். ஸோ இதே மெடிக்கல்ல ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ம் டி 6 வருட துறை, இது ரிசர்ச் சம்பந்தமான ஒரு துறை. அடுத்தது பி ஃபார்மசி 4 வருட துறை, டிப்ளமோ ஃபார்மசி 2 வருட துறை, ஃபார்மசூட்டிக்கல் என்ஜினியரிங், என்ஜினியரிங்ல மெடிக்கல் சம்பந்தமான மெடிசன் தயார் பண்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குண்டான சப்ஜெக்ட் அது ஃபார்மசூட்டிக்கல் என்ஜினியரிங். அடுத்தது பயோமெடிக்கல் என்ஜினியரிங், ஐ மீன் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் இன்னைக்கு எல்லாமே வந்துட்டு மெஷின்ஸ். ஸோ மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அத்தனை மெஷினரிஸும் மேக்கிங் அண்ட் சர்வீஸ் சம்பந்தமாக பயோமெடிக்கல் என்ஜினியரிங். அடுத்தது இந்த பயோடெக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த பயோடெக்லேயே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் சார், மெடிக்கல் பயோடெக் அண்ட் அக்ரி பயோடெக். டிஎன்ஏயூவில் போத்திட்டீங்கன்னா பயோடெக் இன் அக்ரிகல்ச்சரில் ஒரு பயோடெக் வச்சிருக்காங்க, மெடிக்கல்ல மெடிக்கல் பயோடெக் வச்சிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரியல சார். எஸ் அஃப்கோர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கிற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் இருக்கிற எல்லா பயோடெக்கும் இட்ஸ் அ மெடிக்கல் பயோடெக்.
அக்ரிகல்ச்சர் வேளாண் துறையில் இருக்கிற பயோடெக் இட்ஸ் வந்து அக்ரி ரிலேட்டடான ரிசர்ச் சம்பந்தமான பயோடெக். இந்த அக்ரிக்கும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிற பயோடெக்கோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு டிஎன்ஏயூவில் இருக்கிற பயோடெக்கும் பாரத் பல்கலைக்கழகம் சென்னையில் இது ரெண்டில் தான் வந்து அக்ரி பயோடெக் அப்படிங்கிறதுக்கு. ஸோ இந்த இதெல்லாமே ப்ரொடக்ஷன் சம்பந்தமான மெடிக்கல் துறைகள் சார். இந்த ப்ரொடக்ஷன் அண்ட் சர்வீஸ் இந்த 2 கேட்டகரியில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த 7 துறைகள் எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி அதெல்லாம் வராது. ஸோ இந்த 7 துறைகளுக்கும் நீட் நீங்க அப்பியர் ஆகணும். அதே மாதிரி உங்களோட வெட்டினரி கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்னா நீட் அப்ளை ஆயிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். நம்மளோட ஆர்மி காலேஜில் நர்சிங் படிக்கணும் அப்படின்னா நீட் அப்பியர் ஆயிருக்கணும். இவ்வளவுதான் சார். இந்த என்ட்ரன்ஸ் எந்த இடத்துல மட்டும் இருக்குங்கிறது மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில 26 துறைகளுக்கு என்ட்ரன்ஸ் தேவை அல்ல. இந்த 7 துறைகளுக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் தேவை. இது இல்லாமல் உங்களுடைய ஆர்மி ஆபீஸ்ல படிக்க வேண்டிய நர்சிங்க்கும் கவர்மெண்ட் வெட்டினரி காலேஜஸ்க்கும் உங்களுக்கு இது தேவையில்லை. ஐ மீன் நீட் தேவை, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவை, மற்ற எதுக்கும் நீட் தேவை இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. மீதம் இருக்கிற இந்த 26 துறைகள் ஆகட்டும், ப்ரொடக்ஷன் துறையில் இருக்கிற சர்வீஸ் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியோட ப்ரொடக்ஷன்ல இருக்கிற எல்லாமே நீங்க எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத தேவை இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. இதுல இந்த செலக்ஷன் அப்படிங்கிறது உங்க 12th ஜுவாலஜி கம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அவ்வளவுதான். நீங்க எந்த புத்தகத்தில் வேணாலும் எடுத்து பாரு, இது ரெண்டும் மேஜரா பார்ட்டிசிபேட் பண்ணும். ஜுவாலஜி கம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. நம்ம கெமிக்கல்ல படிக்கிறது, மெடிசன் படிக்கிறது எல்லாமே என்னது? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியா? இன்னைக்கு மருந்து தயார் பண்றது எல்லாமே இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ். ஸோ அது ரிலேட்டடா கெமிஸ்ட்ரியிலேயே 2 பார்ட்டனா பிரிச்சிருக்கோம். தட்ஸ் இட். ஸ்மார்ட்டா நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக இது. அப்ப மருத்துவ துறைக்குள்ள போகணும்னா கெமிஸ்ட்ரியில ஆர்கானிக் இருக்கணும், இன்ஆர்கானிக் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாலேஜபிளா இருக்கணும். இவ்வளவுதான் மெடிக்கல் துறை. காட் இட். ஸோ அடுத்தது என்ஜினியரிங். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு 7-8 என்ஜினியரிங் அவ்வளவுதான். மெக்கானிக்கல், இசிஇ, சிவில், ஐடி. இப்போ கொஞ்ச நாளைக்கு ஏரோ ஒன்றுச்சு, மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், ரோபோட்டிக்ஸ் இல்லையா? இவ்வளவு மட்டும் தான் நமக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியில் 56 என்ஜினியரிங் துறைகள் இருக்கு. ஆனா நம்ம கேட்டுக்கவும் மாட்டோம், தெரிஞ்சுக்கவும் மாட்டோம். இட்ஸ் ரைட். ஸோ இந்த என்ஜினியரிங்ல பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் தான், பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். 12th பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா தயவு செய்து என்ஜினியரிங் குள்ள வாங்கலாம் வராதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. 5 லட்சம் டொனேஷன் கொடுத்தேன், 10 லட்சம் டொனேஷன் கொடுத்தேன், இல்ல நான் டாப் ரேங்கிங் காலேஜில் செலக்ட் பண்ணேங்கிறதெல்லாம் அப்பாற்பட்டு நீங்க எங்க படிச்சாலும் நீங்க படிக்கணும். அப்ப பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இன்ஜினியரிங். காட் இட். நான் மேபி சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கண்டென்ட் பாதி கட் பண்ணாலும் கடைசியா கண்டிப்பா ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு நான் கிளாரிட்டி கொடுக்குறேன். நோ வரி ஃபார் திஸ். அப்படி இல்லைனாலும் உள்ள என்னுடைய ஸ்டால் இருக்கு, அந்த ஸ்டால்ல இதை பத்தியான பிரீஃப் கொடுத்துறேன். டோன்ட் வரி அபவுட் திஸ் செலக்ஷன்ஸ். உன்னுடைய 12th பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தா இன்ஜினியரிங் குள்ள வா, இல்லைன்னா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. தயவுசெய்து இன்ஜினியரிங் படிக்கணும்ட்டு படிக்காது. அதனாலதான் லேகிங் நிறைய நம்ம ஃபேஸ் பண்றோம். ஆனா புரிஞ்சு படிச்சுன்னா என்ஜினியரிங் மாதிரி ஒரு எவர்கிரீன் லைஃபே கிடையாது. போட்டிருக்கிற இந்த பிளேசர்ல போட்டிருக்கிற பட்டன் என்ஜினியர், இந்த மைக் என்ஜினியர், இந்த ஸ்டேஜ் என்ஜினியர், எவ்ரிதிங், லைட், ஃபேன், எவ்ரிதிங் இஸ் என்ஜினியர். ஆனா என்ஜினியர் கிட்ட இனோவேட்டிவ் ஐடியா இருக்கணும். பேப்பர் இன்ஜினியரா படிச்சிடாத. M1, M2, M3, M4 கிளியர் பண்றதுக்காக இன்ஜினியரிங் படிக்காது. இனோவேட்டிவ் ஐடியாஸ் அண்ட் நாலேஜ். சார் அதுக்கு தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஞ்சம் என்ட்ரி ஆகுங்கன்னு சொல்றோம். நீ எடுத்தோன்னு ஜேஇ பாஸ் பண்ணி சக்சஸ் பண்ணி உள்ள போயிட வேண்டாம், அனுபவத்துக்காக எடுங்க. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய நிறைய டிமெட் யூனிவர்சிட்டிஸ் என்ட்ரன்ஸ் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அமிர்தா, விஐடி, எஸ்ஆர்எம் அண்ட் சாஸ்திரா, பிட்ஸ் பில்லானி, மணிபால், ஜெயின், இந்த மாதிரி டிமெட் யூனிவர்சிட்டில என்ட்ரன்ஸ் கால்ஃபர் பண்றாங்க. சும்மா ஒரு நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன இருக்குங்கிறதுக்காக என்ட்ரி ஆயிட்டு எக்ஸிட் ஆகுங்க. இன்னும் டைம் இருக்கு. ஸோ ஒரு நாலேஜ். பட் இங்க இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போட்டு நான் இங்க இருக்கிற ஒரு காலேஜில் படிச்சு சக்சஸ் ஆக முடியாதுன்னு இல்லை, முடியும். பட் இஃப் யூ ஹேவ் அ நாலேஜ் யூ கேன் டூ. பாயிண்ட் நம்பர் 2, என்ஜினியரிங் எவ்வளவுதான் சார். 3வது அக்ரிகல்ச்சர். 2013க்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ரோவர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருச்சி அண்ட் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரம், 2 பிரைவேட் காலேஜ் தான். நம்மளுடைய வேளாண் பல்கலைக்கழகம் 4 இடத்துல வச்சிருந்தாங்க கவர்மெண்ட் காலேஜஸ். ஆனா இன்னைக்கு 60 என்ஜினியரிங், 60 அக்ரிகல்ச்சர் காலேஜஸ்,
இன்க்ளூடிங் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் டிஎன்ஏவுக்கு கீழே மட்டும். இதெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி 6 கல்லூரிகள். இதெல்லாம் எப்படி? வேளாண் துறைக்குண்டான அப்டேட்ஸ் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ங்கிற ஒரு துறை மட்டும் தான் எடுப்போம். தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் கலை மற்றும் அறிவியல் சம்பந்தமா கிட்டத்தட்ட 6 துறைகள் இருக்கு. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் வேளாண் துறை, பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலைத்துறை, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அதாவது காடுகள் வளர்ச்சி, காடுகள் வளர்ப்பை பத்தி படிக்கிறது, பிஎஸ்சி செரிகல்ச்சர் பட்டுப்புழு மண்புழு வளர்ச்சி பத்தி படிக்கிறது, அண்ட் பிஎஸ்சி ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன். இந்த துறைகள் எல்லாமே உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்கு. சார் இது எல்லாம் பிரைவேட் ஆர்கனைசேஷன்ல ஏதாவது இருக்கா? எனக்கு மார்க் கம்மியா இருக்கு. நோ 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 நோ. போன வருடம் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில 6 கவுன்சிலிங் நடத்தினாங்க. நம்ம மக்கள் எல்லாம் எங்கேயோ போய் செட்டில் ஆயிடுறீங்க. கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சீட் கிடைக்கும். அடுத்தது இன்ஜினியரிங்ல பிடெக் அக்ரிகல்ச்சர், பிடெக் ஹார்டிகல்ச்சர், பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கிற ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற சப்ஜெக்டையும் அண்ணா யூனிவர்சிட்டியோட, அதாவது இந்த ப்ரொடக்ஷன் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிறது எல்லாமே ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா வரும். இது இப்போ ஃபுட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கும்போது வேளாண் துறையோட கண்டென்ட் எடுத்து மெர்ச் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபுட் ப்ரொடக்ஷன் நடத்துறாங்க, ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங். பட் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் கான்செப்ட் வேற. புரியுதா? ஸோ அடுத்தது எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், அதாவது இயற்கை வேளாண்மையை வச்சு எந்த அளவுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது, இந்த பொல்யூஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றதுங்கிறத பத்தி எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஒரு துறை இருக்கு. ஸோ அடுத்தது அக்ரி பயோடெக். ஆல்ரெடி நான் சொன்னேன் பயோடெக்ல என்ன அக்ரி பயோடெக், பிடெக்ல அக்ரி பயோடெக் இருக்கு. அக்ரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது ஒரு துறை இருக்கு. அக்ரி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ். அடுத்தது அக்ரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒரு கோர்ஸ். இத்தனை துறைகள் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. இன்னொன்னு பண்ணுவோம், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் படிச்சாதான் கவர்மெண்ட் வேலை. ஆமா சார், முன்னாடி இருந்தது நம்ம ஏஓ அக்ரி ஆபீசர்னு பேங்கிங்ல இருந்தது. ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. இன்னைக்கு ஏகப்பட்ட அக்ரி ஆபீசர்ஸ் வெளியே வராங்க. ஐ மீன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே வராங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். என்ட்ரன்ஸ் வருமா வராதா? வருமா வராதா? ஆனா நம்ம என்ட்ரன்ஸ் பத்தி என்ட்ரி ஆக மாட்டோம். அடுத்தது இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரி அண்ட் ரிசர்ச் ஐகேர் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு சார் அக்ரிகல்ச்சருக்கு. இதுல எத்தனை பேர் அப்பியர் பண்ணியிருக்கீங்க? எத்தனை பேர் எழுத போறீங்க? இதுல எத்தனை பேர் அக்ரி படிக்க போறீங்க? ரைஸ் யுவர் ஹேண்ட். ரைஸ் யுவர் ஹேண்ட். நோ. 2013ல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில 10,000 ரூபாய் ஃபீஸ் பிஎஸ்சி அக்ரிக்கு. நாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவோம், தயவு செய்து போய் சேருங்கப்பா, ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு. அட 2013 வரைக்கும் வேல்யூ இல்லாத ப்ராடக்ட்டுக்கு 2015ல 10 லட்சம் டொனேஷன். நம்ம ஆளுங்க வீட்டுக்காட்டு தோட்டத்தெல்லாம் வித்து போட்டு கொண்டு போய் பணத்தை கட்டிட்டாங்க. இன்னைக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில படிச்சு அக்ரிகல்ச்சர்ல சக்சஸ் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால வேலைக்கே போகாதவங்களும் நிறைய இருக்காங்க. இது நான் அக்ரிக்கு மட்டும் சொல்லல, வேளாண் துறை மட்டும் சொல்லல, மெடிக்கல் துறையிலேயே அந்த கதை இருக்கு, என்ஜினியரிங் துறையிலேயே அந்த கதை இருக்கு. எல்லாருக்கும் நாம எவ்வளவு டெடிகேட்டிவா பண்ணணும், நாம எவ்வளவு விஷயத்தை இனோவேட்டிவா பண்ணணும், எவ்வளவு விஷயத்தை அப்டேட்டா பண்ணணும். ஒன்னும் இல்லை, இங்க ஓப்பனாவே சேலஞ்ச் பண்றேன். நான் ரேண்டமா நான் ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுறேன், நான் கேட்கிற அது ரிலேட்டடான கேள்விக்கு ஆன்சர் பண்ண மாட்டாங்க. வை? தேட மாட்டோம். வாழ்க்கையோட சக்சஸ்னா முதல்ல சர்ச்ங்கிறது இருக்கணும். சர்ச் இருந்தா தான் சக்சஸ். இட்ஸ் கால்ட் தேடல். ஆஸ்க் தி क्वेश्चंस, ஃபைண்ட் யுவர் மிஸ்டேக்ஸ். இது யாராவது பண்ணுவோமா? மார்க் குறைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வாத்தியார் சரியில்லை, வாத்தியார் போட்டிருக்கிற சட்டை சரியில்லை, பில்டிங் சரியில்லை, பில்டிங்கோட பெயிண்ட் சரியில்லை. என்னைக்காவது நான் படிக்கலன்னு நம்ம சொல்லியிருக்கோமா? சாரி சாரி. நம்ம டெடிகேட்டிவா இருக்கு. ஏன்னா படிப்புங்கிறது என்ன பண்ணிடுச்சுன்னா, யூகேஜில இருந்து இதே தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு யூனிஃபார்மை போட்டுவிட்டு ஒரு கௌரவமா இருக்கிற ஒரு பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டு, என் பிள்ளை எல்கேஜி இங்க படிக்குது 1.5 லட்சம் ஃபீஸ் கட்டணும், இப்படியே கௌரவத்துக்கு படிக்க வச்சிட்டோம். நாம அவனை மெஷினாவே கிரியேட் பண்ணிட்டோம். கடைசி நேரத்தில் நீ அதை பாத்தியா, நீ இதை தேடினா நம்ம சொல்லியே தெரியலையே. சாரி, பேரண்ட்ஸ் எனக்கு தெரியாதுல்ல. பட் பேரண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் என் குழந்தைக்கு ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நீங்க தேடுறீங்க. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எப்படி? நீங்க ஒரு ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு போறீங்களா, அங்க 4 பேரோட கண்டென்ட் யூ ஆர் சர்ச்சிங். பட் ஒரு கோயிலுக்கு போறீங்களா, அங்க நம்ம நண்பர்கள்கிட்ட 2 கேள்விகள். அதே மாதிரி நம்மளோட தெரிஞ்சவங்க, நம்ம ஊர்ல இருக்கிற வாதியாருங்க, டீச்சர்ஸ், அவங்களோட இன்ஃபர்மேஷனை கேட்டு பெற்றோர்கள் முடிவெடுக்கிறீங்க. அஃப்கோர்ஸ். ஆனா இவ்வளோ தேடுற பேரண்ட்ஸ்க்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் தேடி கொடுத்துருக்கோம்? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சிம்பிள். நான் நிறைய இதில் பார்க்குறேன்,
சார் ஏய் 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 என்னது ஏய்னா என்னது சார்? நான் ஏய் டிஎஸ் தான் சார் படிப்பேன். என்ன சார் அப்படின்னா? சார் எல்லா கண்டனும் இன்னைக்கு நெட்ல இருக்கு சார். விக்கிபீடியாவில் அடிச்சா எல்லாமே வந்துடும், கூகுளில் அடிச்சா எல்லாமே வந்துடும் சார். நம்ம பார்க்குறோமா சார்? நான் நிறைய ஒரு பையன் சொன்னான், சார் ஏஐடிஎஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னா. எனக்கு தெரியாது சாமி. உன் ஃபோன் கையில் வச்சிருக்கியா சாமின்னு. இருக்கு அப்படின்னாரு. யூடியூப் யூஸ் பண்ணியா சாமின்னு. பண்ணுவேன்னாரு. உங்கள் யூடியூப் எடுங்க, சர்ச் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. நம்ம என்னென்ன பார்த்துருக்கோமா அந்த ஹிஸ்ட்ரி வந்துருமா? ஏஐ பற்றி என்னென்ன பார்த்தாருன்னு சொல்லிட்டு ஹிஸ்ட்ரி எடுமான்னு. நல்ல நல்ல ஏஆர் ரஹ்மான் பாட்டு கேட்டிருக்கிறாரு, நல்ல நல்ல இளையராஜா பாட்டு கேட்டிருக்கிறாரு, இங்கி பிங்கி என்னது ஜோடோ முட்டு ஏதோ கார்டூன்லாம் பார்த்துருக்கிறாரு. ஒரு ஏஐ வீடியோ பார்க்கல சார். கூகுளில் ஹிஸ்ட்ரி அடியான்னு எடுத்து பார்த்தா அதுலேயே ஒரு ஹிஸ்ட்ரி காணும். இவர் என்ன சொல்றாருன்னா ஏஐடிஎஸ் படிச்சாவே சக்சஸ். ஆனால் என்னன்னு எனக்கு தெரியாது. என்னன்னு எனக்கு தெரியாது. ஏஐயோட அட்வான்ஸ் வெர்ஷன் ரோபோட்டிக்ஸ் உண்டா இல்லையா, மெக்கட்ரானிக்ஸ் உண்டா இல்லையா, அதை முன்னாடி படிச்சவங்க கேட்டிருந்தா கொஞ்சம் நம்ம தெரிஞ்சிருக்கலாமா? இஸ் ரைட், எவ்ரிதிங் இஸ் ஆட்டோமேஷன். ஆனா நம்ம சர்ச் பண்ணணுமா அப்படின்னா இல்ல. இதுல நிறைய பேருக்கு மனசுக்குள்ள சிரிச்சுப்பாங்க, ஐயோ இந்த ஆள்கிட்ட நம்ம பேரண்ட்ஸை கூட்டிட்டு போக கூடாது, கூட்டிட்டு போனா நம்ம எல்லாத்தையுமே வந்து ஓபன் பண்ணி கொடுத்துருவாரு. நோ, சர்ச் யுவர் கண்டென்ட்ஸ். அதுல ரொம்ப கிளியரா இருங்க. அந்த எப்பவுமே ஒரு மீட்டிங் போடும்போது இப்படி பின்னாடி யாராவது வந்தாங்களாவோ முன்னாடி யாராவது வந்தாங்களோ போது நிறுத்துன்னு அர்த்தம். இவர் போட்டோ எடுக்க வந்தாரு, ஒருவேளை என்ன நிறுத்துன்னு சொல்றதுக்கு வந்துட்டாரோன்னு நினைச்சிட்டேன் நான். ஃபைன். ஸோ இந்த மாதிரி மூணாவது அக்ரிகல்ச்சர் சாமி, நாலாவது ஒன்று இருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இது ஓப்பன் மார்க்கெட் மாதிரி. இதுக்கு 12th இந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 12th இதை தான் நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க இதை தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனி ஒன் கேன் டூ எனி கோர்சஸ். இன்னைக்கு நிறைய அட்வான்ஸ் கோர்சஸ் வந்தாச்சு. பிகாம்ல எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கும் போது 2004 நான் 12th முடித்தேன். அப்போ படிக்கும் போது 2-3 பிகாம், 2 இல்லைன்னா 3 பிகாம். இன்னைக்கு 7-8 பிகாம். பிளைன் பிகாம், பிகாம் சிஏ, பிகாம் பிஏ. இந்த பிகாம் சிஏவிலேயே 2 பஞ்சாயத்து இருக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எத்தனை இருக்கு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்ன இருக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பிகாம் பிஏ சிஏ இருக்கிற நிறைய கல்லூரிகள் அது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நிறைய கல்லூரிகளில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கொண்டு வந்துட்டாங்க, பிகாம் சிஏ. பட் அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் பற்றி பேசினா இன்னும் நிறையா இருக்கு. நம்ம ஒரு நாள் கிடைச்சா கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னா நான் இன்னும் நீட்டை பற்றியே முழுமையாக சொல்லலை, செலெக்ஷன்னா என்னன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். how will you have to enter into the competitive examங்கிறது அப்புறம், எப்படி ஒவ்வொரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுங்கிறது அப்புறம், அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஈஸியாக எப்படி ஸ்கோர் பண்ணுறதுங்கிற அப்புறம். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ். பிகாமில் அதே மாதிரி பிஏ பர்சனல் அக்கௌண்டிங், பிகாம் சிடி, பிகாம் ஐடி, பிகாம் இன்சூரன்ஸ், பிகாம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் இன்சூரன்ஸ், பிகாம் ஷேர் மார்க்கெட்டிங், பிகாம் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ். This kind of becomes is there. ஒரு சுடிதார் கடைக்கு போனோம்னா எந்த சுடிதார் எடுக்கிறதுன்னு எனக்கே தெரியல சார், கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க சார். அப்படிங்கிற மாதிரி என்ன பிகாம் ஒன்றும் இல்லை சார். தோசை மாவு ஒன்று தான் சார். 2 தக்காளியை வெட்டி போட்டால் தக்காளி தோசை சார், 2 வெங்காயத்தை போட்டு போட்டால் வெங்காய தோசை சார், 2 பொடியை போட்டால் பொடி தோசை சார். அவ்வளோதான் சார் பிகாம் தோசை சார். பிகாம் பொறுத்த வரைக்கும் மேஜராக எல்லாருமே அக்கௌண்டன்சி, காமர்ஸ், ஃபினான்ஸ் படிப்பீங்க. அதில் நீங்கள் இந்த எலெக்டிவாக என்னென்ன பேப்பர் ஆட் பண்ணிக்கிறீங்களோ அதோட 2 பேப்பர் படிப்பீங்க, அவ்வளோதான் சார். அடுத்தது பிபிஏ, பிபிஏ சிஏ, பிபிஏ பிஏ, இந்த மாதிரி அது ஒரு சில துறைகள். அடுத்தது நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போயிட்டா பிஎஸ்சி சிடி, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு பிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி, பிஎஸ்சி ஏஐ, பிஎஸ்சி வந்துட்டு டேட்டா சயின்ஸ் இல்லையா, நிறைய வந்தாச்சு ஐடியில். ஸோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் எவ்வளோ வந்தாலும் நாம் படிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை தயார்படுத்திக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து பிரீஃபான எக்ஸ்பிளனேஷன். கண்டிப்பாக ஏதாவது அதை பற்றியான காம்படேட்டிவ் எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் செலெக்ஷன் இதை பற்றி கிளாரிட்டி வேணும்னா வாரி மெடிக்கல் அகாடமியோட ஸ்டால் உள்ள இருக்கும். நான் கண்டிப்பாக அங்கே
உட்காருவேன். ஒரு மணி வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. கண்டிப்பாக யூ கேன் கெட் அ கைடன்ஸ் ஃப்ரம் தெம் மீ ஆஸ் வெல் அஸ். அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது தயவு செய்து அடுத்தவங்களோட கேள்விக்கு நீங்கள் விடை எழுத வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவை தெரியுமோ அதை மட்டும் செய்யுங்க. 12th உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர் பிடிக்கலைங்கிறதுக்காக பாடத்தை அவாய்ட் பண்ணாதீங்க. மேத்தமேட்டிக்ஸ் எனக்கு பிடிக்கல, என் டீச்சர் என்னை திட்டுவாங்க, அதுக்காக எனக்கு மேக்ஸ் பிடிக்காது, அதுக்காக நான் இன்ஜினியரிங் போக மாட்டேன்னு சொல்லாது. எல்லா துறைகளிலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு சார். எம்பிபிஎஸ் படித்தாலும், பிடிஎஸ் படித்தாலும், என்ஜினியரிங் படித்தாலும், அக்ரிகல்ச்சர் படித்தாலும், எந்த துறைகள் படித்தாலும் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது யார் வேணாலும் எழுதலாம். யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதலாம். வாழ்க்கையில் ரெண்டே விஷயம் தான். ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி வாழ்க்கையோட முன்னாடி 8ல் நீ கஷ்டப்படுறியா, பின்னாடி 8ல் கஷ்டப்படுறியான்னு. 12th முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் பண்ணி நல்ல சக்ஸஸ் ஆனீங்கன்னா படிக்கும் போதே கஷ்டங்களை எடுத்துக்கிட்டு கொண்டு போயிடலாம். இல்லைன்னா ஒன்றும் இல்லை, 3 வருடம் ஜாலியாக இருக்கணும்னு நினைச்சார், 4 வருஷம் ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற, ஒரு கல்லூரிக்குள்ளே போகணும்னு நினைக்கிற, அங்கே நீ என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறனா என்ஜாய்மெண்ட் சூப்பராக போயிடும். அதுக்கு ஒரு படம் வேற எடுத்துட்டான், விஐபி, வேலையில்லா பட்டதாரி. பட் அந்த விஷயத்தில் 2 விஷயம் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவாக இருக்குது அந்த படத்தில். ஒன்று, ஃபஸ்ட்டு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து ஒரு டிகிரியை படிச்சுட்டு பெரிய காம்படிஷன் லெவலில் இருக்கிற அவ்வளோ பெரிய 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 பிஸ்னஸ் மேன்கிட்ட ஃபைட் பண்ணி அந்த அச்சீவ் பண்ணுறங்கிறது பாசிட்டிவ். காதல் பண்ணிக்கிட்டு, பக்கத்து வீட்டை எட்டி பார்த்துக்கிட்டு, லவ் பண்ணிக்கிட்டு, ஊரை சுற்றிக்கிட்டு தெரிஞ்சு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு சுற்றுறதுங்கிறது நெகட்டிவ். இந்த படத்தை நம்ம எப்படி எடுத்துக்கணுங்கிறது நம்ம கையில் இருக்குது. வாழ்க்கை அதே மாதிரி தான். நீ எல்லாமே இருக்குது என் கையில், பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்ல போனால் வாழ்க்கையை தேடுன்னு வந்த நீங்கள்லாம் பாசிட்டிவ். இதே நேரத்தில் ஐயோ 12வதுல நிறையா படித்து போட்டேன், இன்னைக்கு ஒரு 2 நாள் பிரியாணி தின்னுட்டு தூங்குறோமா, ஒரு படத்துக்கு போகிறோமா, ஒரு கல்யாணத்துக்கு போகிறோமா, ஒரு பார்க்கு பீச்சுன்னு ஊரை சுற்ற போகிறோமா, இப்படிங்கிற கேரக்டர்லாம் நெகட்டிவ். ஸோ நீங்களாம் பாசிட்டிவ் எனர்ஜி, வாழ்க்கையில் பாசிட்டிவாக இருங்க. எதை எடுத்தாலும் சேலஞ்சிங்காக கொண்டு போங்க. நம்ம நிறைய கதைகள் படிப்போம், நாங்கள் நிறைய கதைகள் சொல்லுவோம், நிறைய வீடியோ பார்ப்போம், மோட்டிவேஷன் ஸ்பீச் பார்ப்போம். எல்லாத்துலேயும் கண்டென்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னு வைங்க, நீ செய்யின்னு தான் சொல்லுவாங்க, நான் செய்யின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் செய்ப்பா, நீங்கள் செய்ப்பா, நீ படிப்பா, நீ ஃபாலோ பண்ணுப்பா, நான் செஞ்சு தரேன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? வேண்டாப்பா. அப்பா அம்மா இருக்காங்க, அப்பா அம்மா ஃபீஸ் கட்டலாம், நல்ல இடத்த கண்டுபிடிச்சி கொடுக்கலாம், படிக்கிறது அவங்களா நீங்களா? ஸ்டூடெண்ட்ஸா அப்பா அம்மாவா? தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன், ஏசி ஈரோடு வெயில் தூக்கலாக இருக்கும், கொஞ்சம் மீட்டிங் மட்டும் ஏசி ஹாலில் வைங்க. டெய்லி எனக்கு மைக் கொடுத்து டார்ச்சர் பண்ணுறாரு. ஆனால் ஒரு ஏசி ஹாலில் வச்சா பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் தூங்கவாது செய்வாங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டல. வெங்கடேஷ் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த மொட்டை வெயில் அது இந்த சிமெண்ட் சீட்டில் உட்கார வச்சிட்டாரு. இப்போ 2 பிரச்சனை, ஒன்று ஏன் ஆற்று, இன்னொன்று இவங்க ஆற்று. ஒன்று சூரியன் ஆத்துறாரு, இன்னொன்று நான் ஆத்துறேன். 2யுமே கேட்கும் போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? அட போங்கடா, எப்போ போனாலும் இதே இம்சை, ஸ்கூல் போனாலும் மார்க்கு 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 மார்க்குங்கிறான். இப்போ தான் மார்க்கை முடிச்சுட்டு வந்தேன், அப்போ படி 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 படிங்கிறான். இந்த ஆளே நின்று காம்படேட்டிவ் காம்படேட்டிவ் காம்படேட்டிவ்ங்கிறான். வாழ்க்கையில் ரிலாக்ஸே இல்லையா? உண்டா இல்லையா? ஆனால் ப்ராக்டிக்கலி ஐ டெல் யூ, அது விளையாட்டுக்கு சொன்னாங்களோ கருத்தாக சொன்னாங்களோ மறுபடியும் பதிவு பண்ணுறேன், 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ. முதல் 8 உன்னுடைய இளைய பருவம் முடிச்சுட்ட, 2வது 8 உன் ஸ்கூலிங் பருவத்தை முடிச்சுட்ட, 3வது 8 வாழ்க்கைக்கான அடித்தளம். 24 ஏஜுக்குள்ள சரியான ஒரு பாதையை தேர்வு செய்து சரியான ஒரு சீட்டில் உட்காந்துட்டீங்கன்னா 4வது 8 ஹாப்பியாக இருக்கும். ஹாப்பினா என்ன? 25 வயசில் கல்யாணம் முடிச்சு விட்டு அழகாக வர வீட்டுக்காரனோ வீட்டுக்காரியோ உத போடாமல் டார்ச்சர் பண்ணாமல் லைஃப்பை நல்லா ஓடும். உங்கள் அப்பா அம்மா வாழ்க்கையெல்லாம் பார்க்காத, அந்த கதை வேற. நைட்டு மீத சோத்தை எடுத்து பழைய தண்ணி ஊற்றி காலையில் 2 வெங்காயம் 1 மிளகாயில் முடித்த வாழ்க்கை அது.
இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. மாசத்தை ஓட்டுன்னா 50,000 வேணும். 50,000 வேணுமில்ல சார்? மிடில் ஃபேமிலிக்கு 50,000 வேணும். 20,000 பண்ண எடுத்தோம்னா நம்ம ஃபேமிலியோட சுச்சுவேஷன் வச்சு இஎம்ஐக்கு போய் பிரிட்ஜ் வாங்குவோம், இஎம்ஐக்கு போய் வாஷிங் மிஷின் வாங்குவோம், இஎம்ஐக்கு போய் டிவி வாங்குவோம், இஎம்ஐக்கு போன் வாங்குவோம். இஎம்ஐ வாழ்க்கை போயிடும். 50,000 வாங்கினோம்னா கொஞ்சம் சர்வைவலன்ஸ் வச்சு we can support it life. 75,000 ரூபாய் வாங்கினோம்னா அவங்க தான் இன்னைக்கு மிடில் ஃபேமிலிங்கிறவங்க இன்னைக்கு 75,000 ரூபாய் வாங்குறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் வாங்குறவங்க மிடில் ஃபேமிலி, இன்னைக்கு 75,000 ரூபாய் வாங்குறவங்க தான் மிடில் ஃபேமிலி. 1 லேக் வாங்கினாலும் கணக்கானவே இருக்கிறோம். ஏன்? அதான் 1 லேக் சம்பளம் வருது இல்லை. ஒரு கார் வாங்கி விடுவோமே, நிறுத்தத்துக்கு இடம் இருக்காது, அதுக்கு ஒரு வாடகை இடம், அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ். அது you have to maintain the financial status properly, then only you will become achieve. நம்ம கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு குறையில்லை. ஏன்னா தாத்தார் பாட்டியெல்லாம் நல்லா சம்பாரிச்சுட்டு போயிருக்காங்க, சொத்து இருக்கு. கொங்கு மண்டலம் பொறுத்த வரைக்கும் ஃபினான்சியல் ஏரியா, அதெல்லாம் குறையில்லை. ஆனால் இந்த ஃபினான்ஸை நம்ம அப்படியே மெயின்டைன் பண்றோமா, கௌரவத்துக்காக நம்ம வேஸ்ட் பண்றோமாங்கிறது தான் கதை. உங்களுடைய கல்வி அப்படிங்கிறது நாலேஜ். ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் இஸ் யுவர் லைஃப். நான் இதை ஏன் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்றேன்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா வேல்யூ இல்லைன்னு இல்லை. என்னதான் நீ வாழ்க்கை வாழ்ந்தினாலும் அந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்வு இருக்கு. என்ன சார் நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் சென்டர் ஸ்டேஜ் மேலே ஏறிட்டு நீங்க ஃபினான்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றீங்கன்னு இல்லை. வாழ்க்கையில எல்லாமே ஒரு சர்க்கிள் தான். நீங்க படிக்க வேண்டிய இந்த 4 துறைகளும் மெடிக்கல், என்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், காமர்ஸ் அண்ட் அக்கவுண்டன்சி, இட்ஸ் கால்ட் அஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இந்த 4 துறையிலும் வாழ்க்கையோடைய அத்தியாவசியம். வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுதான். ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து உருவாக உணவு தேவை, அக்ரிகல்ச்சர் உள்ள வந்துதான் ஆகணும். அந்த வாழ்க்கையோட இன்றியமையாத இருக்க நம்மளுடைய ஹெல்த்தை ப்ராப்பரா பராமரிக்க மெடிக்கல் தேவை, மெடிசன் கோர்சஸ். நம்ம வாழ்க்கை டெக்னாலஜியை டெவலப் பண்ணி வாழ்றதுக்கு என்ஜினியரிங் தேவை, என்ஜினியரிங். மேலாண்மை, வாழ்க்கையை மேம்படுத்தி மேலாண்மை கத்திக்கணும், ஃபினான்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அண்ட் மார்க்கெட் சர்வே பண்ணணும். இதுக்கு எல்லாம் இட்ஸ் கால்ட் ஆஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதுல எந்த துறைகளும் சளைச்சது அல்ல. இதுல காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான பார்ட்டிசிபேஷன் என்னன்னா, உன்னுடைய தகுதியை நீ மேம்படுத்திக்கிறதுக்காக உன்னுடைய பெற்றோர்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் ஃப்ரீ பண்றதுக்காகவும் கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு. அவ்வளவுதான். நான் நீட் கோச்சிங் நடத்துறதுனால நீட்டை நான் கண்டிப்பா வந்து ஒத்துழைப்பு கொடுக்கறதெல்லாம் பேச வரல. பொதுவாகவே நாங்க ஹிஸ்டரி நிறைய கொடுக்கலாம். பிராக்டிக்கலா சர்வே பண்ணி பாருங்க. 1 கோடி ரூபாய்க்கு இருந்த மருத்துவத்துறை இன்னைக்கு 60 லட்சம் ரூபாய்க்கு வந்துருச்சு. நான் சொல்றது மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பத்தி, மெரிட் கோட்டாவை பத்தியே நான் பேசல. நீட் வரதுக்கு முன்னாடி 65% சீட்டை கவர்மெண்ட் ஃபீஸுக்கும் 35% சீட்டை டொனேஷன் அண்ட் ஃபீஸ் மேனேஜ்மெண்ட் துறைக்கும் கொடுத்துருவாங்க. நீட் வந்ததுக்கு அப்புறம் அதே முறை தான், 65-35 தான். ஆனா எந்த சீட்டையுமே கல்லூரிகள் ஃபில் பண்ணக்கூடாது, கவுன்சிலிங் அடிப்படையில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும். அந்த கவுன்சிலிங் அடிப்படையில் வரத்துக்கு ஃபீஸ் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணி தருது. இட் மீன்ஸ் பிரைவேட் கல்லூரியோட கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4.25 லட்சம் ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி தருது. மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த 35%, அதுக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில 13 லட்சம் ரூபாய் ஃபீஸ் செலக்ட் பண்ணி தருது. டீமட் யூனிவர்சிட்டியில 17 - 24 லட்சம் ரூபாய் ஃபீஸ் மட்டும் வாங்கிக்கணும். சார் இதுல எந்த இடத்துல சார் எனக்கு பெனிஃபிட் ஆயிருக்கு? முன்னாடி டொனேஷன், இப்ப ஃபீஸ் அதிகமா வாங்கிட்டாங்க அப்படின்னு. ஆனா நம்மளுடைய கால சூழ்நிலைகள் ஃபர்ஸ்ட் வாங்கின ஃபீஸோட இப்ப கம்பேர் பண்ண முடியாது. என்ன காரணம்னா, அன்னைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு டாக்டருக்கு சம்பளம் கொடுக்கணும்னா 30,000 to 40,000 பெரிய சம்பளம். இன்னைக்கு ஒரு டாக்டரேட் எம்டி டாக்டருக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்கணும்.
வேரியன்ட் மாறுது. ஆனால் காம்படேட்டிவ்ல இன்னைக்கு கல்லூரிகள் நிறைய வந்துகிட்டே இருக்கு. இன்னும் 2-3 வருடத்துல கவர்மெண்ட் கல்லூரிகள் கூடிரும். அப்ப நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா நீங்க அதுல சாதிச்சீங்களா? டெடிகேட்டிவா ஒர்க் பண்ணீங்களா? 2 விஷயம். இப்ப நீட்லாம் வந்து 1 இயர் முடிச்சு ரிப்பீட்டர்ஸ்னு ஒரு காலம் இருந்தது. இப்ப இந்த வருடத்துல இருந்து அந்த மைண்ட் செட்ல மாறிட்டாங்க. 10th 11th 12th இருந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலிங் நேரத்துல இருந்து நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருது. ஏன்னா இப்ப நாங்க கோயம்புத்தூர் ஆர்ஜின், தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 8 இடத்துல நான் நீட் கோச்சிங் வச்சிருந்தாலும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சில ஸ்கூல்ஸ் அதை அப்ரோச் பண்ணி வாய்ப்பு ஏற்படுத்தினாங்க. இங்கே நந்தா பள்ளியில், நந்தா சிபிஎஸ்சி ஸ்கூலில் எங்களை இன்வைட் பண்ணி இந்த வருடம் 10th 11th 12th நடத்த சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்களும் அந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் பற்றி யோசிக்கிறாங்க. இது மெடிக்கல் துறை. மெடிக்கல் துறையில் கவர்மெண்ட் கல்லூரிகளில் படிக்கணும்னா ஃபீஸை பற்றி மட்டும் ஒரு சிம்பிள் சொல்லிடுறேன். ரிசர்வேஷன் கேட்டகரி, இட்ஸ் கால்ட் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைபல்ஸ் அண்ட் பிசிக்கலி ஹேண்டிகேப்ட், டிரான்ஸ்ஜெண்டர், இவங்க எல்லாத்துக்குமே 12,650 ரூபா தான் சார் ஃபீஸ். ஜென்ரல் கேட்டகரிக்கு 18,000 ரூபாய். போன வருடம் வரைக்கும் 13,000 தான் இருந்தது. இந்த வருஷம் 18,000 ரூபாய்க்கு இருக்காங்க. இதுவே பிரைவேட் கல்லூரியோட எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கிற கல்லூரிகளுக்கு மெரிட் கோட்டாவுக்கு போனீங்கன்னா 4.5 லட்சத்திலிருந்து 5.5 லட்சம். இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போனீங்கன்னா 13.5 லட்சம். டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா 25 லட்சம். இதுதான் ஃபீஸ் ஸ்லாப். கவர்மெண்ட் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. நீங்க 13,000 ரூபாயில போகணுமா, 18,000 ரூபாயில போகணுமா, 4.5 லட்சம் ரூபாயில போகணுமா, 13.5 லட்சம் ரூபாயில போகணுமா, யாரு டிசைட் பண்ணும்? யாரு டிசைட் பண்ணும்? யூ ஆர் ஆல். மெடிக்கல் இங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு. ஃபைன் சார். இந்த என்ஜினியரிங் ஜெய்ங்கிறாங்க. இந்த ஜெய் என்ட்ரன்ஸ்க்கு எனக்கு தெரியாது, நான் பிராக்டிஸ் பண்ணல. ஆனால் எனக்கு என்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் என்ன சொன்னேன், ஒரு ஃபார்முலாக்காக காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொன்னேன். சார் ஐ வில் டெல் யூ ஒன் திங். டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்லாம் எடுத்துக்கலாம். விஐடி, அமிர்தா, எஸ்ஆர்எம், இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவங்க சாஸ்திரா, இவங்க நாளும் தமிழ்நாடு. ஜெயின் அண்ட் மணிப்பால் பெங்களூர், பிட்ஸ் பிலானி இன் ஹைதராபாத், அதெல்லாம் விட்டுருவோம். தமிழ்நாட்டில் இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற அமிர்தா யூனிவர்சிட்டியில எல்லாருக்குமே தெரியும் 3.5 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் ஃபீஸ். இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? எஸ். அதே கல்லூரியில் 1.25 லட்சம் ரூபாயில ஃபீஸ் இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? என்ஜினியரிங்கு 1.25 லட்சம் ரூபாய் ஃபீஸ். ஆனா ஒண்ணு, காம்படேட்டிவ் எக்ஸாம் என்ட்ரன்ஸ்ல நல்ல ஸ்கோர் இருந்தா மட்டும்தான். அங்க ரெக்கமெண்டேஷன், டொனேஷன் வந்தது போனது எந்த ஸ்டோரியும் கிடையாது. இஃப் யூ ஹேவ் அ மார்க் யூ வில் கெட் இன், இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ ஸ்கோர் யூ வில் கெட் அவுட். அவ்வளவுதான். சேம் லைக் விஐடி. ஆக்சுவல் ஃபீஸ் 4,93,000 வருடத்திற்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா 1.93, 2.93, 3.93, 4.93, 5.93 வந்துருச்சு போன வருஷம். If you have an entrance good score, you will get into the good mark. If you don't have any kind of ranking, you don't have a seat. Recommendation பணம் எதுவும் பேசாது. இதே மாதிரி தான் எஸ்ஆர்எம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போனீங்கன்னா 4.5 லட்சம், மெரிட் கோட்டா போனீங்கன்னா 2 லட்சம். இப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா நம்ம அட்லீஸ்ட் அந்த அப்ளிகேஷன் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணி நம்மளுடைய நாலேஜை ஸ்கோர் பண்ணி உள்ள என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகலாமே. சேர வேண்டாம், சீட் எடுக்க வேண்டாம், என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் எடுக்கலாம்ல. எடுக்கலாமா வேணாமா சார்? ஏடிஎஸ் இன்னைக்கு எந்த கல்லூரிக்கு போனாலும் நான் ஓப்பனா சொல்ல விரும்பல, ஒரு குறிப்பிட்ட தொகை டொனேஷனா இருக்கு. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? பட் இதே விஷயத்துல காம்படேட்டிவ் எக்ஸாம்ல ஃப்ரீயா கிடைக்குதா இல்லையா? அப்ப நாம ரெடி ஆகணுமா, ரெடி ஆகக்கூடாதா? இதுல எல்லாரையுமே காம்படேட்டிவ் எக்ஸாம் போகணும்னு நான் விருப்பப்படுத்தல. ஆனால் முயற்சி செய். ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் உள்ள இன்னைக்கு போனாவே மினிமம் 57,000 ரூபாய் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா 57,000 ரூபாய் யாரும் வாங்குறது இல்லை. அப்படி இப்படி 80, 70, 90 வரைக்கும் வந்துருது. ஒரு சில நல்ல கல்லூரின்னு சொல்லக்கூடாது, குவாலிட்டி மெயின்டைன் பண்ற கல்லூரி, குவாலிட்டி மெயின்டைன் பண்ணாத கல்லூரின்னு வச்சுக்கலாம் பேரு. இதுல குட் காலேஜ், பேட் காலேஜ் இல்ல, எல்லாருமே டெடிகேட்டிவா ஒர்க் பண்றாங்க. அவங்க யாரு சரியான கல்வியை போதிக்கிறாங்களோ அந்த கல்லூரிகள்லாம் நல்ல கல்லூரிகளா பெயர் பெறாங்க.
யாரெல்லாம் அந்த குவாலிட்டியை கொஞ்சம் மிஸ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் நெகட்டிவா ஃபேஸ் பண்றாங்க. அவ்வளவுதான். இப்படி மட்டும்தான். நிறைய பணம் வாங்கிறதுனால நல்ல கல்லூரி, பணமே வாங்காதனால கெட்ட கல்லூரி இல்ல. எந்த கல்லூரி குவாலிட்டி மெயின்டைன் பண்றாங்களோ அந்த கல்லூரிக்கு குவாலிட்டி இருக்கு. அந்த வகையில் நீங்க இன்னைக்கு ஒரு பேசிக் இன்ஜினியரிங் போனீங்க அப்படின்னாலும் யூ ஹவ் டு இன்வெஸ்ட் சம் மணி பட் இஃப் யூ ஹேவ் அ மோர் யூ டோன்ட் வாண்ட் டு இன்வெஸ்ட் சம் மணி. சார் எனக்கு இதை பத்தி விவரமே தெரியலையே சார், எங்க அப்பா 10வது 11வது இந்த கூட்டத்தில் கூட்டு வந்து உட்கார வச்சிருந்தாரா எனக்கு நாலேஜ் இருந்திருக்கும். என்னப்பா எக்ஸாம் முடிச்ச வெட்டியில கூட்டு வந்து உட்காந்துருக்காரு, அப்ப நான் சப்ஜெக்டே ஒழுங்கா படிக்கலையே. டோன்ட் வரி அபவுட் திஸ். இதுக்கு மேல இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுது, ட்ரை பண்ணு, கிடைச்சா அதுல போ, கிடைக்கலன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போடு. ஆப்ஷன் இஸ் தேர். அக்ரிகல்ச்சர் அட்மிஷன்ஸ் சார் இன்னைக்கு நிலைமைக்கு ஓப்பனாவே சொல்றேன், நிறைய கல்லூரிகளில் டொனேஷன் இல்லாத சீட் இருக்கு, நிறைய கல்லூரிகள் இருக்கு, ஆனா தெரியாது. நம்ம ஒரு சில கல்லூரிகள் போவோம், அங்க ஒரு குறிப்பிட்ட தொகைகள் சொன்னாங்கன்னா அதை நம்ம பே பண்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம். சிரமப்பட வேண்டாம். சர்ச் தேடுங்க, அது மட்டும்தான் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடான அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு கைடன்ஸ் கேளுங்க, கண்டிப்பா ஹெல்ப் பண்றோம். we will help you. எந்த விதமான அப்டேட்ஸ்னாலும் கேளுங்க, we will help you. உங்களுக்கு ஃபர்தரா இதனா என்னுடைய நம்பருமே என்னுடைய ஸ்டால்ல இருக்கு, இல்லைன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா நான் வந்து நம்பர்ஸ் தரேன், செஷன் முடிச்ச வேட்டி கேளுங்க, அதுக்கு நான் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன். ஒரு மெடிக்கல் துறைக்குள்ள இருக்கேன், இன்ஜினியரிங் துறைக்குள்ள இருக்குது. நான் இந்த ஃபீல்ட்ல 20 வருஷமா இருக்கேன். 2005 என்னுடைய யூஜியை ஸ்டார்ட் பண்ணேன், இன்னைக்கு வரைக்குமே நான் இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். ஸோ நிறைய பாதைகளை கடந்து வந்திருக்கோம், பழைய ஹிஸ்டரி என்னங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. என்கிட்ட பணம் இல்லை அதனால இந்த துறையை படிக்க முடியாதுன்னு நினைக்காத, வாய்ப்பு இருக்கு. ஆனா நீங்க தேடணும். நம்மளுடைய மொபைல்லேயே அந்த வாய்ப்பு கொட்டி கிடக்கு. இல்லைன்னா யாரு சரியான முறையில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்களோ அவங்கள அணுகுங்க. வாய்ப்புகள் இருக்கு. எந்த துறையுமே பயப்படாதீங்க, இவ்வளவு செலவாகும்னு நினைக்காதீங்க. எல்லா துறைகளுமே செலவில்லாத படிக்கலாம். Got it? So அதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். அந்த செலெக்ஷன்ங்கிறது வெரி ஈஸி. மேபி நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட டாபிக் மேபி 12 மணிக்கு மேலே யார் உட்கார வச்சாலும் பசி எடுத்துரும். எப்பவுமே மைக்கில் நான் வந்து 12 மணிக்கு மேலே பேச மாட்டேன், 2 மணிக்கு மேலே பேச மாட்டேன். ஏன்னா நீ என்ன வேணாலும் பேசு, நான் தூங்க மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு 90% 10% நீங்க எப்ப இருந்தாலும் நான் கஷ்டப்படுவேன்யா அப்படின்னு உட்கார்ற டீமும் இருக்கு. ஸோ வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் இருக்கு. செலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 100% அதை சக்சஸ்ஃபுல்லாக நம்ம எப்படி தேடுறோங்கிறத பொறுத்து இருக்கு. அதை உபயோகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை இப்போ பொதுவாகவே இந்த வடிவேல் ஒரு கரிகாலன் மேஜிக் ஷோ மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ 2 செகண்டு லைஃப் இதுதான் சார், ஒன்றும் இல்லை. ஆஸ் அ ஸ்பீக்கர், அதாவது கரிகாலன் மேஜிக் ஷோவில் என்னன்னு கேட்டால் யாராவது வருவாங்களான்னு எட்டி பார்ப்பாங்க, இப்படி முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸும் எட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி சீஃப் கெஸ்ட் வந்துட்டாரு, எந்த காரில் வராருன்னு எனக்கு தெரியல, பட் அந்த நேரத்துக்கு நான் ஸ்பீச்சை நிறுத்தணும். அதுக்காக நான் சீஃப் கெஸ்ட் காரோன்னு ஒரு பென்ஸ் வந்துச்சேன்னு பார்த்தேன். எல்லாருமே இந்த பக்கம் பார்க்குறாங்க. The meanwhile இந்த சொசைட்டி இப்படிதான் இருக்கு. ஒரு ஆள் குட், நம்ம இன்னும் அப்படிதான் இருக்கோம். ஆனால் நான் பேசினாலும் சரி, சொசைட்டியில் யாரு பேசினாலும் சரி, உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்வைஸ் கொடுக்குறாங்க. they are giving some information. please evaluate, please search. ஒருத்தருடைய ஐடியாவுக்கு, ஒருத்தருடைய கேள்விக்கோ நீங்க ஆன்சர் எழுத வேணான்னு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லிட்டேன். என்னுடைய கேள்விக்கு நீங்க ஆன்சர் எழுத வேண்டாம். search, you have to search, you have to collect information, then decide. எடுத்துன்னு ஒரு கல்வியாளர்கள் நாங்க சொல்றோம்னாலும் சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றாங்கன்னாலும் சரி, ஒரு ரிலேட்டிவ் சொல்றாங்கன்னாலும் சரி, தயவு செய்து அனலைஸ் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா, நான் MBA படிக்கும் போது கேஸ் ஸ்டடின்னு ஒன்று கொடுப்பாங்க. கேஸ் ஸ்டடி
இட்ஸ் கால் ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கல்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, 12th ப்ராக்டிக்கல் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி கேஸ் ஸ்டடி. இட் மீன்ஸ் ஒரு சுச்சுவேஷனை கொடுத்து அந்த சுச்சுவேஷன் எப்படி நடந்தது, அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது அனுபவமானவர்கள் அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த அனுபவத்தை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சுச்சுவேஷனும் சேம் அப்படியெல்லாம் இருக்காது, டிஃபரன்ஸ் இருக்கு. அதை நமக்கு எப்படி தேவையோ அப்படி கிளாரிட்டியோட எக்ஸிக்யூட் பண்றதா நம்மளுடைய வேலை சார். இதுல இருக்கிற வாய்ப்புகள், இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மெடிக்கல்ல ஓவர்சீஸ் பத்தியான ஒரு பெரிய ப்ராப்ளம். மெடிக்கல் படிக்கணும், கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா நான் படிச்சிடுவேன், பிரைவேட் காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டை கிடைச்சா நான் படிச்சிடுவேன். ஆனால் எனக்கு வந்து ஓவர்சீஸ் பற்றியான ஒரு ஆப்ஷன் கிடைக்குது, வெளியில் போய் படிக்கணும்னு வாய்ப்பு இருக்கு, எனக்கு அதை பற்றி கைடு இல்லை. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பயப்படுத்துகிறாங்க. நோ வரி அபவுட் திஸ், நோ வரி அபவுட் திஸ். நம்மளுடைய எம்சிஐ கிளியர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டாங்க. 18 டாப் ரூலோட 2021 நவம்பர் 18 ஆர்டிக்கல் கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கல் எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? எத்தனை பேர் மெடிக்கல்? இதில் மெடிக்கல், எனிபடிஸ் மெடிக்கல் இஸ் தேர்? இல்லை ரேஸ் யூ ஹேண்ட். ஒரு 1 2 3 நோ ப்ராப்ளம். மெடிக்கல் எம்சிஏ ஆர்டிக்கல் பற்றி கோத்ரூ பண்ணீங்களா? அப்படின்னா என்ன சார்? சார் வெளிநாடு போறவங்களுக்கு தான் அந்த ஆர்டிக்கல் போட்டாங்கன்னு நினைச்சாங்க. இல்ல இல்ல, இங்க படிக்கிறவனுக்கு அந்த ஆர்டிக்கல் மேட்ச் ஆகும். அந்த 18 பாயிண்ட்ல 4 பாயிண்ட் மட்டும் நமக்கு மேட்ச் ஆகும், 14 பாயிண்ட் வெளியில மெடிக்கல் படிக்க போறவங்களுக்கு ஆகும். ஆனா ரூல் எல்லாம் ஒரே ரூலா கொண்டு வந்துட்டாங்க. நீ வெளிநாடு போ, தமிழ்நாட்டுக்குள்ள இரு, இந்தியாவுக்குள்ள படி, ஆனா மேஜரா ஒரு 4 பாயிண்ட் நீங்க எம்பிபிஎஸ் மருத்துவம் தான் படிக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. அந்த 18 பாயிண்ட் இதை தான் குறிக்குது. பாயிண்ட் நம்பர் 2, இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் படிக்கணும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் படிக்கணும். இது போக டியூரேஷன் மினிமம் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் 54 மாதங்கள் இன்டர்ன்ஷிப் அல்லாமல் 54 மாதங்கள் டிகிரியே இருக்கணும். இட் மீன்ஸ் 4.5 வருஷம். இது 3வது ரூல். 4வது ரூல், நீ எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் படி, இந்தியாவில் படி, முடிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணு. ஒரு வருடம் மினிமம் 12 months யூ ஹேவ் டு டு தி இன்டர்ன்ஷிப். இந்த 4 ரூல் தான் சார் குதிக்குது. இதில் இன்னொன்று சொல்லுவாங்க, வெளிநாடு போயிட்டா எஃப்எம்ஜி எழுதணும், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன். நோ, நெக்ஸ்ட் போன வருஷமே கொண்டு வந்துட்டான் நவம்பர்ல, தெரியுமா? 2023 2020 ஆர்டிக்கல் கொடுத்துட்டான். 2023 நான் வந்து மெடிக்கலுக்கு நெக்ஸ்ட் கொண்டு வரேன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸும் பண்ணிட்டான். ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராப்ஷன், கவர்மெண்டோட இன்ட்ராப்ஷன், பப்ளிக்கோட இன்ட்ராப்ஷன் தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கான். ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண எந்த ஜிஓவும் இது வரைக்கும் கேன்சல் ஆனதான் என் சரித்திரத்தில் நான் பார்த்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த எலெக்ஷனை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை சேம் கவர்மெண்ட் அரைவ்ட் இன் டாப், நெக்ஸ்ட் வந்துடும் சார். சார் நான் வெளிநாடு போனேன், எஃப்எம்ஜி எழுதணுமா நெக்ஸ்ட் எழுதணுமா? சார் ஒரே விஷயம், எஃப்எம்ஜியை கேன்சல் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஃபார் ஆல். நீ இந்தியாவில் 18,000 ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் படிச்சினாலும் நெக்ஸ்ட் அப்பேர் ஆகணும், இந்தியாவில் அதர் ஸ்டேட்டில் போய் ஆல் இந்தியா கோட்டாவில் 5,500 ரூபாய்க்கு படிச்சினாலும் நெக்ஸ்ட் எழுதணும், 13 லட்சம் ரூபாயில படிச்சினாலும் நெக்ஸ்ட் எழுதணும், வெளிநாட்டில் போய் ஒரு வருஷத்துலேயே 5 வருஷத்துக்கு சேர்த்து 5 லட்சம் ரூபாயில மெடிசன் படிச்சுட்டு வந்தனாலும் நெக்ஸ்ட் எழுதணும். என்ட்ரி ஃபார் நீட், எக்ஸிட் ஃபார் நெக்ஸ்ட், தட்ஸ் இட். சார் நான் ஒன்றும் போர் அடிக்கல, போர் அடிச்சா கொஞ்சம் சொல்லிடுங்க. சாரி, போர் அடிக்கிறேன்னா இல்லை நிறைய பேரண்ட் கையே தூக்கல அப்படின்னா போர் அடிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ ஒரு கிளாப் வைப்போமா, ஒரு கேம் வைப்போம். நிறைய பேர் தூங்குறாங்க வெய்ய காலத்தில் நினைக்கிறேன், இல்லையா? சார் கண்டென்ட்டா இருக்குன்னா ப்ளீஸ் ரைஸ் யூர் ஹேண்ட். இல்லைன்னா கண்டென்ட் குள்ள போகணும் அப்படின்னா, இல்லை ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா கண்டென்ட் குள்ள போறேன். 4 பேருக்கு தான் இப்போ கண்டென்ட்டே புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, மெடிக்கல் நான் உள்ள கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன். எப்பவுமே சாபக்கேடு முன்னாடி இருக்கிறவங்க தான் எப்பவுமே ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல இருந்தே பழக்கி விட்டாங்க. ஏதாவது வாதியார் கேள்வி கேட்டால் முன்னாடி 4 பேர் தான் ஆன்சர் பண்ணுவோம். இந்த பின்னாடி இருக்கிறவங்களாம் ஸ்மார்ட்டர்ஸ். என்ன தெரியுமா? இந்த முன்னாடி என்ன கேள்வி கேட்குறாங்களோ
இந்த கேள்வி கேட்டுட்டு வாத்தியார் பின்னாடி வரதுக்குள்ள அதை தெரிஞ்சுக்குவாங்க. இந்த முன்னாடி இருக்கிறவங்க தான் கெட்டவங்க ஆயிடுவாங்க எப்பவுமே. ஃபைன். ஸோ மெடிக்கலோட கண்டென்ட் இது. சரி, மெடிக்கலுக்கு ஒரு 2-3 தான். இன்ஜினியரிங் கண்டென்ட்குள்ள போகலாம். இன்ஜினியரிங் என்னென்ன நம்ம சீஃப் கெஸ்ட் வரல, நிறைய டைம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட். அப்ப பின்னாடி ஸ்டூடெண்டே இல்லையா? பின்னாடி ஸ்டூடெண்டே இல்லையா? இல்லைன்னா மைக் எடுத்துட்டு நான் ஃப்ளோருக்குள்ள வந்துடுவேன். இந்த ஸ்பீக்கருக்கு எப்பவுமே ஒரு ஆட்டிடியூட் வந்துடும். கரெக்டாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா மைக் எடுத்துட்டு பின்னாடி வந்துடுவோம். அரௌண்ட் ஒரு 150 வச்சுக்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ரைஸ் டவுன் யுவர் ஹேண்ட். ஹவு மெனி ஆஃப் மெடிக்கல்? இந்த உலகம் இன்னமும் திருந்தவே இல்லை. பள்ளிக்கூடம் போறதுல இருந்து எவனாவது யூரினுக்கு எந்திரிச்சா தான் எவனும் யூரினுக்கு கை காட்டுவான் சார். எவனாவது புக் எடுத்துட்டு வரலன்னா தான் இவனும் புக் எடுத்துட்டு வர்றதுக்கு சார். நானும் பார்க்கறேன், யாராவது கை தூக்கினாதான் நான் இப்படி வருது கை. ரைஸ் யுவர் ஹேண்ட்னா இதான் ரைஸ் யுவர் ஹேண்ட். இப்படி வந்தா நான் பாதியா மெடிக்கல் படிக்க போறேன், இப்படி வந்தா நான் முக்காவாசி மெடிக்கல் படிக்க போறேன், இப்படி வந்தா நான் முழுசா எத்தனை பேர் மெடிக்கல் படிக்க போறீங்க? Fine, great. You are become a good doctors, all the best. How many of them engineers? Great, great. இவ்வளோ என்ஜினியர்ஸ் இருந்துட்டு கடைசியில் 4 பேரை கையை தூக்கிட்டீங்களே, தேங்க்யூ. How many of them agriculturist? Very less, very less. Why? மறுபடியும் கேள்விகளை கேட்போம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். கண்ணா, நான் ஃபர்ஸ்டே இது ஏன் சொல்லாத கேள்வி கேட்டினா உனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த 4 துறையை எப்படி செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் கை தூக்க சொல்கிறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், காமர்ஸ். கிரேட், ஃபைன். இது இல்லாமல் ஒரு சில கோர்சஸ்லாம் இருக்கும். பிஎஸ்சி அனிமேஷன், பிஎஸ்சி விஸ்காம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபேஷன் டிசைனிங். இஸ் ரைட்? இதெல்லாம் ஆர்ட்ஸில் சேர்த்திட்டோம் நாங்கள். காட் இட், ஃபைன். இப்போ இந்த 4 துறைகள் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கிளாரிட்டிகள் இருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் கண்டென்ட் காமனாக கொடுக்கறத விட உங்களுடைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ரெடி? கேள்விகள் இருக்கா? நிறைய பேருக்கு இருக்கும். ஆன்சர் பண்ணலாமா? யாரோ ஒரு கேள்வி நிறைய பேரோட ஆன்சர்ஸாக கிடைக்கும். அப்படி வச்சுக்கலாமா? அப்பதான் இன்டராக்டிவா இருக்கும். இல்லைன்னு வைங்க, நீ பேசு. ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன், மதிய நேரத்தில் நான் இப்போ ஒரு ஸ்டோரி சொல்லலாம், ஒரு அச்சீவ்மெண்ட் ஹிஸ்டரி சொல்லலாம், ஃபாலோ அப் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். நான் கேட்கணுமே. இஃப் யூ டோன்ட் மைண்ட், எத்தனை பேர் நான்வெஜ் சாப்பிட்டு வந்தீங்க சார்? பேரண்ட்ஸும் சொல்லலாம். எத்தனை பேர் நான்வெஜ்? என்னது ஆச்சரியம், வெஜிடேரியனா? ஷூர். 9 மணிக்கு பார்த்துக்கிட்டீங்களா? அவரோட ஃபீலிங்கை பார்த்தீங்களா? ஒரு கறி கஞ்சி எடுத்து அடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் விடுறானுங்க. அன்னைக்கு ஒரு தூங்க போகலான்னா இவன் கேட்டுட்டு எப்படி அவர் தனியாக, நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்க, ஸ்டூடெண்ட் கூட்டம் இல்லை, எப்படி அவங்க வீட்டுக்கார மாடிச்சிருக்கோம். வீட்டில் உட்காந்துட்டு பையன் பண்ணாது, பொண்ணா பையனா? பொண்ணு. பையன் புள்ள பண்ணாது முடிச்சு போட்டு போய் கேட்டு வரதை விட்டு போட்டு இங்கே என்ன தூக்கம்? பாவம், எல்லா அப்பாக்களுக்கும் இதுதான் வாழ்க்கை. கவலைப்படாதீங்க, எனக்கா தான் வாழ்க்கை. நான் கிளம்பி எனக்கு இன்னைக்கு ஸ்பீச் இருக்குமான்னு 8 மணிலேருந்தே குத்துறாங்க குச்சி வச்சுக்கிட்டு. ஞாயிற்றுக்கிழமைனாவே நம்ம சிஸ்டமே சாப்பிட்டு போட்டு ரெஸ்ட் எடுக்கணும்னு வச்சுச்சு. இவங்க ஞாயிற்றுக்கிழமை தான் ப்ரோக்ராம் வச்சு நான் கொள்றாங்க. ஸோ நம்ம லைஃப்ல ஒரு விஷயத்தை டெடிகேட் பண்ணோம்னா தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துல நம்ம எஜுகேஷன் வந்துட்டோம். அப்படிங்கும் போது நான் நிறைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பேன். சர்ச் சர்ச் சர்ச். அப்ப கேள்வி இருந்தா தானே சர்ச் பண்ணுவேன். உனக்கு கேள்வி உருவானா தானே சர்ச் பண்ணுவேன். அப்ப கேள்வி இல்லாத ஏதாவது சொல்யூஷன் வருமா? வராது. காமன் ஃபாரம் இது. இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस நீங்க என்கிட்ட கேட்கலாம், நான் பேசுறேன். ஆர்கனைசர்ஸ் ஏதாவது மைக்கு ஏதாவது எக்ஸஸா 1-2 மைக் ஏதாவது எக்ஸஸா மைக் இருக்கா? கொஞ்சம் ஃப்ளோரில் கொடுங்க. கொஞ்சம் யாரோ கேட்ட கொடுங்க. அவர் கேட்குறாரு, கொடுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மதியம் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். அவரே கொடுத்துக்குவாங்களாம். சார் சொல்லுங்க ப்ளீஸ்.
இன்ஜினியரிங் சேர்ந்த மாதிரி பயோவும் இன்ஜினியரிங் சேர்ந்த மாதிரி ஃபீல்டு பயோடெக்குங்கிற அது இல்லாமல் வேற ஏதாவது ஃபீல்டு? சார் அந்த சாரோடைய கேள்வி என்னன்னா பயாலஜி இருக்கணும் பட் அதோட என்ஜினியரிங் மேட்ச் ஆச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. பயோ என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறைகள் பொதுவாகவே இந்த பயோ கனெக்டிங் துறைகள் அப்படின்னா நான் இதை ஸ்டார்டிங்லேயே ஒரு அப்டேட் கொடுத்துருக்கேன். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கிறது எவர்கிரீன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு துறை. அடுத்தது பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்கு. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இன்ஜினியரிங் என்னன்னா நம்மளுடைய பயாலஜியில் இருக்கிற அந்த நுண் உயிரிகளை எடுத்து நம்மளுடைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கும் இட்ஸ் கால்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிறது இன்ஃபர்மேஷன். ஸோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ரெண்டாவது நம்மளுடைய அக்ரி அண்ட் மெடிக்கல் இது ரிலேட்டடாக பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நம்ம துறைகள் படிக்கலாம். அடுத்தது நான் சொன்னது அந்த பயாலஜியில் மெர்ஜிடா அக்ரி பயோடெக் அண்ட் மெடிக்கல் பயோடெக். அடுத்தது ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் இந்த மருந்து தயாரிக்கிறது ஃபார்ம்டியில் அதுக்குண்டான கெமிக்கல்ஸ் பற்றி படித்து ரிசர்ச் பண்ணுறது. கொரோனா வந்துச்சு ஒரு 6 மாதத்தில் நம்ம பாரத் பயோடெக் கன்சர்ன்லாம் மருந்துகள் தயார் பண்ணாங்க. அது இந்த மாதிரி ஃபார்ம்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பி ஃபார்மசி ரிசர்ச்சஸ்ட் இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் இல்லையா? என்ஜினியரிங்னாவே எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கு ஒரு என்ஜினியரிங் உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் ஃபார்மசிக்கு வேணும் இல்லையா? அதுக்குண்டான கண்டென்ட் தான் ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங் சார். ஸோ இந்த மேஜராக இந்த துறைகள் இது இல்லாமல் இந்த எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த என்ஜினியரிங்கும் இயற்கை பயாலஜி கம் என்ஜினியரிங் கனெக்டான ஒரு துறைகள். இது எல்லாமே ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் பயாலஜி கம் என்ஜினியரிங் இது எல்லாமே என்ஜினியரிங் சார்ந்த துறைகள் சார். சார் அப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொன்னீங்க, அது இந்தியாவில் பெஸ்ட்டுன்னா எங்க? இல்லை பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேயே சூப்பராக இருந்தது. ஆனால் சாரி டு சே போன வருடம் அந்த துறையை கட் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் சார்? மாணவர்கள் சேரல, அதை பற்றியான அவேர்னஸ் இல்லை. ஏஐ டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுங்கிறாங்க. பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸுங்கிற துறை உண்மையிலேயே நமக்கு வரும் காலங்களில் இந்த சூர்யா ஒரு படம் 7ஆம் அறிவு இல்லையா? 7ஆம் அறிவு பார்த்துருக்கீங்களா? அதில் ரிசர்ச்சில் டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் இருக்கும். அந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் அதை சார்ந்த துறைகள் பட் தெரியாது. ஓகே, அவருடைய ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் நம்மளை நோக்கி வெல்கம் சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் டைமிங். நம்முடைய சிறப்பான இந்த கல்வி திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மதிப்புமிகு உயர் திரு சைலேந்திர பாபு ஐயா அவர்களை நாம் அனைவரும் எழுந்து நின்று பலத்த கரவொலியோடு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம்.